கிருபையின்றியே உந்தயவின்றியே ஒரு நிமிடமும் என்னால் வாழ முடியாதேயா. ஏசையா என் ஏசையா, ஏசையா என் ஏசையா, கிருபையின்றியே உந்தயவின்றியே ஒரு நிமிடமும் என்னால் வாழ முடியாதேயா. உன் அக்னி சம்பம் உன் மேக சம்பம் ரட்சிப்பில் ஆதாரம், பரிசுத்த கூடாரம், பரிசுத்த கூடாரம். கிருபையின்றியே உந்தயவின்றியே ஒரு நிமிடமும் என்னால் வாழ முடியாதேயா, வாழ முடியாதேயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாங்கள் ஒரு இந்து குடும்பத்தில் இருந்தபடியால் ஏசப்பாக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. ஆண்டவராகிய இயேசுவை நான் எப்படி அறிஞ்சிக்கிறேன்ட்டு நான் சாட்சி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி என் வாழ்க்கையில் இயேசு வந்தாருன்றதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர். எங்கள் தாய் தகப்பெல்லாம் அந்த பேசார் படிப்பாக்கு என்னாண்ட புளியாந்தோப்பு பகுதியில் நாங்கள் ஸ்லாட் ஹவுஸ் இருக்குது, மாடு தொட்டி ஆடு தொட்டின்ட்டு. அங்கே புளியாந்தோப்பு அந்த ஏரியா ஃபுல்லாக பட்டாளம்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியாவில் எங்கள் அப்பா பாரம்பரியமாக இறைச்சி பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். என் கூட பிறந்தவங்க 9 பேர், என்னோட சேர்த்து 10 பேர். நாங்கள் 10 பேர். அந்த 10 பேரில் 5 பேர் லேடிஸு, 5 பேர் ஜென்ஸு. அப்படி இருக்கும்போது நாங்கள் நல்லா செல்வாக்கால் தான் வாழ்ந்துருந்தோம். நல்ல பணம் காசெல்லாம் நிறைய பஞ்சமே கிடையாது. அப்படி நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருக்கும் போது எங்கள் அப்பா அம்மாலாம் அந்தளவுக்கு படிக்கலை. உலக காரியங்கள் அவ்வளோ தெரியாது. எல்லாம் அவங்களுக்கு வந்ததெல்லாம் என்னன்னா பணம் இருக்குது, நல்லா சாப்பிட்ணும், வருவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் தான தர்மம் அதிகமாக பண்ணப்பட்ட குடும்பம் தான் எங்கள் குடும்பம். அப்படி இருக்கும்போது எங்கள் வாழ்க்கையில் நிறைய நாங்கள் சொந்த வீடு தான். சொந்த வீட்டில் இருக்கும்போது 1 கிரவுண்டு இடத்துல நாங்கள் இருந்தோம். அது எங்கள் தாத்தாவுடைய சொத்து, தாத்தா பாட்டியுடைய சொத்து. எங்கள் அப்பாவுக்கு அம்மா அவங்க சொத்தில் தான் நாங்கள் இருந்தோம். எங்கள் அம்மா தான் பெரிய பொண்ணு. அதில் எங்கள் அம்மாவுடைய அண்ணன் தம்பிங்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப போஸ்டானுங்க, ரொம்ப எல்லாரையும் அதாவது விரோதமாக பேசக்கூடியவங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மாவை அவங்க மிரட்டி என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்த விற்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணாங்க. பிளான் பண்ணும்போதோ நாங்கள் அப்போ நல்லா வசதியாக தான் இருந்தோம். நாங்களும் அந்த இடத்துக்கு உண்டான அது எவ்வளோ காசோ நாங்கள் கொடுத்துட்றோன்ட்டு எங்கள் அம்மா அந்த இடத்துக்கு உண்டான பணத்தை கொடுத்தாங்க. கொடுத்து எங்கள் மாமங்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏமாற்றிட்டு என்ன பண்ணிட்டாங்க, வேறு ஒரு முஸ்லீம் பாய்க்கு அந்த இடத்த சேல் பண்ணிட்டாங்க. எவ்வளோன்னா 1 கிரவுண்டு இடம். அப்போ அந்த காலகட்டத்தில் அது ஒரு 14,000 ரூபாய்க்கு அந்த இடத்த இது பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மா அதிக பணம், எங்கள் அம்மாவும் பாதி பணம் கொடுத்துட்டாங்க, இன்னும் பாதி பணம் தரணும். ஆனால் அது கொடுக்கணும்னு சொல்லும்போது இவங்க அம்மாவை பிளாக்மெயில் பண்ணி ஏதோ ஒரு பணத்தை இவங்க அம்மாவை மோசம் பண்ணணுன்ட்டுக்காக வேறு ஆளுக்கு அதிகமான விலைக்கு விற்றுட்டு எங்கள் அம்மாவை ஒரு இது மாதிரி பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் 10 பிள்ளைங்க அந்த இடம் வாங்கினோம். அந்த பாய்கிட்ட சொல்கிறாங்க, எங்களுக்கு 10 பிள்ளைங்க, நாங்கள் எங்கேயும் போக முடியாது, எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க, அதனால் நாங்கள் எங்கேயும் போக முடியாது, எங்களுக்கு ஏதாவது ஒரு சொந்த இடம் இருந்தால் தான் நாங்கள் போக முடியும். ஏன்னா நான் இந்த இடத்த நான் தான் வாங்கிட்டு அமௌண்ட்டெல்லாம் பாதி தான் கொடுத்துருக்குறேன், இன்னும் பாதி தரணும். இவங்க அவசரப்பட்டு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, உங்களுது எதனா இடம் இருந்தால் நீங்கள் கொடுங்க, இல்லைன்னா நாங்கள் காலி பண்ண முடியாதுன்னு அம்மா சொல்லிட்டாங்க. சொல்லும் போதும் அதுக்கு அந்த பாய் என்ன பண்ணுறாரு, எனக்குன்ட்டு ஒரு இடம் இருக்குது, அந்த இடம் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அந்த பாய் கொடுத்த இடம் எங்களுக்கு ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட் வர்றது. அந்த இடத்த ஒரு 2,500 ரூபாய்க்கு எங்களுக்கு அப்போ அந்த காலகட்டத்தில் அவங்க கொடுத்தனால அந்த இடத்துல நாங்கள் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போது எங்களுக்கு பிஸ்னஸ் இறைச்சி பிஸ்னஸ் தான். மாடு பீஃப் ஸ்டால், அதை கறிக்கடை வச்சு வியாபாரம் பண்ணிவிட்டு நல்லா ஒவ்வொன்று இருந்த குடும்பம் தான். எங்கள் அண்ணெல்லாம் நல்ல வருமானம், எங்கள் பெரிய அண்ணன் வருமானம், எங்கள் சின்ன அண்ணன் வருமானம், எனக்கு
எல்லாமே எங்கள் ஃபேமிலியே நாங்கள் முழுக்க அந்த வியாபாரத்தில் தான், இறைச்சி வியாபாரத்தில் தான் முழுகி இருந்தோம். எவ்வளோ பணங்கள் எங்களுக்கு வந்தோம். நல்லா எல்லாருக்கும் தானம் தர்மம் நிறைய அதிகமாக பண்ணுவோம். நல்ல வருமானம் அதிகமாக இருக்கிறதுனால எங்களுக்கு என்ன ஆகும்னா இப்போ அந்த பெருமை கிடையாது. நல்லா ஜாலியாக இருக்கணும். வரவங்களுக்கெல்லாம் யாருக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் கொடுக்கணும். இந்த மாதிரி தான் நாங்கள் போயிட்டு இருந்தோங்கண்டி யாரையும் நாங்கள் ஏமாற்றலை, யாருக்கும் யார் சொத்தையும் நாங்கள் அபகரிக்கலை. இப்போ அப்படி இருக்கும்போது நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கணும். அதில் எங்கள் அண்ணன்லாம் வந்து ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படித்தாலும் என்னை மட்டும் கான்வெண்ட்டில் படிக்க வச்சாங்க. சுரேஷ், எங்கள் வீட்டாண்ட ஒரு சுரேஷ் கான்வெண்ட் இருக்குது. அந்த சுரேஷ் கான்வெண்ட்டில் நான் 5வது வரைக்கும் நான் படிச்சிருக்கிறேன். இங்கிலீஷ் கான்வெண்ட்டில் படிச்சுட்டு இருந்தேன். அப்படியே படிச்சுட்டு இருக்கும்போதும் எங்களுக்கு இந்த வீடு பிரச்சனை வந்தனால என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு அந்த படிப்பு மீண்டும் தொடர முடியல. எல்லாம் அம்மாக்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே அந்த வீடு போனதுலேருந்து அம்மாக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் வந்ததுனால நாங்கள் வேறு வீடு ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வேறு வீடு போக வேண்டியதாக ஆயிடுச்சு. ஆனால் கர்த்தர் கிருபையால் ஆண்டவர் எங்களை முன்கூர்ச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனால் அங்கே போனதுனால எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா வருமானம் அவ்வளோ இல்லை. நாட்கள் போக போக கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் முன்னேற்றம். அந்த மண்ணாக தான் இருந்தது அந்த இடம், வெறும் காலி இடத்த நாங்கள் போய் கட்டி அதை நாங்கள் உருவாக்கி அதுக்கு உண்டான பணம்லாம் செலவு பண்ணி நாங்கள் ஒரு சைடு ஒரு பில்டிங்காக கட்டி ஒரு சைடு வந்து ஒரு சீட்டு போட்ட வீடாக அப்படியே நாங்கள் வச்சிட்டனால எங்கள் வருமானம்லாம் அந்த எங்கள் அப்பா அம்மா சம்பாரித்த அந்த வருமானம் அந்த பில்டிங் கட்டுறதுக்கு சரியாக இருந்தது. அதனால் என்ன பண்ணுச்சு, எங்கள் அண்ணனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது. எங்கள் அண்ணனுக்கெல்லாம் நல்லா எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணாங்க. எல்லா குடும்பம் நல்லா ஜாலியாக போயிட்டு இருந்தது. நானும் ஸ்கூல் படிக்க கான்வெண்ட்டுக்கு தொடர்ந்து என்னால் போக முடியல. கார்ப்பரேஷன் பக்கத்துலேயே கார்ப்பரேஷன் ஸ்கூல் இருக்குது. அந்த கார்ப்பரேஷன் ஸ்கூலில் வந்து என்னை படிக்கிறதுக்கு என்னை சேர்த்தாங்க. அப்போல்லாம் வந்து இந்த கை வச்சு காதில் கை வச்சு அது பார்த்தா தான் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி, அப்போ நான் வந்து அந்த கார்ப்பரேஷன் ஸ்கூலில் அந்த மாதிரியெல்லாம் பண்ணிவிட்டு எங்களை என்னை சேர்த்துட்டு அந்த கார்ப்பரேஷன் ஸ்கூலில் நான் படிச்சுட்டு இருக்கும் போதோ அப்படியே படிச்சுட்டு ஒரு 8வது வரைக்கும் நான் அந்த ஸ்கூலில் படித்தேன். 8வது வரைக்கும் தான் அந்த ஸ்கூலு. அப்போது ஞாயிற்றுக்கிழமை டைமில் லீவு டைம். அப்போ என்ன ஆச்சு, நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது காத்தாடையெல்லாம் விடுவாங்க அங்கே இருக்கிற ஆட்களுங்க. அதை நாங்கள் வேடிக்கை பார்க்குறதுக்காக என் கூட இருந்த பசங்கள்லாம் என்னை கூட்டிகிட்டு பெரிய பில்டிங் அது, அந்த பில்டிங் மேலே என்னை கொண்டு போனாங்க. அந்த பெரிய பில்டிங் அது ஏற முடியாது, கை கொடுத்து தான் தூக்க முடியும். கை கொடுத்து தூக்கும் போது என்னை தூக்கி பசங்க மேலே கொண்டு போயிட்டானுங்க. கொண்டு போயிட்டு பெரிய அது சுற்றி படிக்கட்டிக்கிட்டெல்லாம் கிடையாது, சுற்றி ஸ்கொயராக இருக்கும், மொட்டை மாடி மாதிரி இருக்கும். என்னாச்சு, நான் மேலே போயிட்டுனால எல்லாம் காத்தாடி விடுறதெல்லாம் எனக்கு காத்தாடிலாம் விட தெரியாது. ஆனால் வேடிக்கை மட்டும் தான் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு குடிகாரன் அந்த நேரத்தில் அந்த கார்ப்பரேஷன் ஸ்கூலில் வந்து கல்லெல்லாம் தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டார். கல்லெல்லாம் தூக்கி அடிக்க ஆரம்பிக்கும் போதும் என்ன ஆச்சுன்னா, எல்லா பசங்களும் ஓடிட்டாங்க, என்னால் ஓட முடியல. அந்த ஆள் மீண்டும் கல்லை தூக்கி அடிச்சுட்டே இருந்தார். அடிச்சுட்டே இருக்கும்போது கல் என் மேலே வந்து வேறு மாதிரி ஒரு ஃபீலிங், எனக்கு உள்ள ஒரு பயம் வந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், நான் அந்த அந்த மதில் சுவரை ஏறி நிற்கும் போது கால் செல்ப்பாகி மேலேருந்து கீழே வந்து விழும் போது மதில் சுவர் மேலே என் தலைப்பட்டு டாராக கிஞ்சிச்சு. பயங்கரமான ரத்தம், அவ்வளோ ரத்தம் போயிடுச்சு. எங்கள் மாமா அந்த இடத்துல ஸ்கூலில் வந்ததுனால, ஐயோ எங்கள் அக்கா பையன் மேலேருந்து விழுந்துட்டா, 2 ஓடியாந்து துணி வச்சு தலையில் எனக்கு பிடிச்சி ஜிஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கு என்னை கொண்டு போனாங்க. ஜிஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போதும் இங்கேயே ரத்தம் ரொம்ப ஓவராக போயிடுச்சு. என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. அப்போல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் எப்படின்னா, என் தலையை ஒரு பந்து தைக்கிற மாதிரி தைச்சாங்க. 17 தையல் எனக்கு, அந்த மண்டை கிஞ்சி 17 தையல் போட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து என்னை என்ன பண்ண, ஒரே பாரமாக இருந்தது தலை. அப்படியே ஒரு பந்து எப்படி தைப்பாங்க அதே போல் என் தலையை அவங்க தையல் போட்டாங்க.
தைச்சி. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரொம்ப வலி தாழ முடியல என்னால். அப்புறம் நாள் கடந்து 30 நாள் தாண்டிச்சு. இல்லை தையலெல்லாம் போட்டு கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து ஒரு 30 நாள் ஆயிடுச்சு. அம்மாண்ட சொன்னேன், அம்மா இது மாதிரி எனக்கு அந்த இடத்துல தையல் பிரிக்க வேணாம்மா, ப்ரைவேட்டில் பிரிச்சுக்கலாம், எனக்கு என்னால் வலி தாழ முடியாது, அதனால் எனக்கு ப்ரைவேட்டில் பிரிச்சுருங்க அப்படின்னு சொன்னேன். 1 மாதம் ஆயிடுச்சு. சரி தையல் பிரிக்கலான்னு சொல்லிவிட்டு ப்ரைவேட்டில் போய் தையலை பிரித்தோம். எனக்கு நைட்டு தையலை பிரித்து வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. 1 மணி இருக்கும், 1:30 இருக்கும் மணி. அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஜன்னி மாதிரி வச்சிச்சு. அப்படியே படுத்துகிட்டே இருப்பேன், அப்படியே எழுந்து உட்காருவேன். ஒரு பொணம் போல் அப்படியே எழுந்து உட்காரும். இதே மாதிரி இருக்கும் போதோ என்னை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு போகணுன்ட்டு ஜிஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு போகிறாங்க. தூக்கின்னு போகும்போதோ என்ன ஆச்சுன்னா அங்கே டாக்டர் என்ன பண்ணுறாரு, தையல் எங்கே போட்டிங்க, இங்கே தானே அடிபட்டது, இங்கே தான் தையல் போட்டிங்க, இங்கே தானே வந்து நீங்கள் பிரிக்கணும், நீங்கள் ஏன் தையல் வந்து வெளியே பிரிச்சிங்க ப்ரைவேட்டில், அதனால் நான் உங்களை இங்கே அட்மிஷன் நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த பிக்ஸு வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மோர் மார்க்கெட்டு தெரியுமா, அவங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அள்ளிக்குளம், அது சென்ட்ரல் பக்கத்துலேயே இருக்கும். பெரிய அள்ளிக்குளம் இருந்தது. அந்த இடத்துல மோர் மார்க்கெட்டு, பழைய சாமாங்க பொருளெல்லாம் விற்கிற இடம். அந்த இடத்துல தான் கறிக்கடை, எங்கள் பெரியப்பா கறிக்கடை, எங்கள் சித்தப்பா கறிக்கடை, எங்கள் மாமா கறிக்கடை, எல்லாம் எங்கள் சொந்தக்கார் ஃபுல்லாக அங்கே தான் கறிக்கடை, பீஃப் ஸ்டால் கடை வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஏரியாலலாம் அங்கங்கே பார்த்தா கறிக்கடை இருக்கும். ஆனால் அப்போ அந்த காலத்தில் அந்த மாதிரி கறிக்கடைலாம் இருக்காது, எங்கேயும் கறிக்கடை இருக்காது. எதனா கறி வாங்கணும்னு சொன்னால் அங்கே தான் போய் அந்த மோர் மார்க்கெட்டில் தான் போய் எல்லாம் கறி வாங்குவாங்க. அப்போது என்ன ஆயிடுச்சு, என்னை சேர்க்க மாட்டேன்னு சொன்னாங்களே, அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்க அந்த கம்ப்யூட்டருங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பச்சை கவுன் போட்டு தான் 25 பேர், அது 25 பேருக்கு ஒரு லீடர் இருப்பாங்க. எல்லாமே எப்படி அந்த அங்கே வேலை செய்கிற அந்த ஊழியர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா பச்சை கவுன் போட்டுன்னு இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே ஒரு பயமாக இருக்கும். அது மாதிரி இருப்பாங்க. எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறவங்க, ஹாஸ்பிட்டலில் என்னென்னமோ க்ளீன் பண்ணுறவங்க எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து மோர் மார்க்கெட்டில் எங்கள் பெரியப்பா கடை, சித்தப்பா கடையில் வந்து கறியெல்லாம் வாங்க வருவாங்க. அப்போது வந்து எங்கள் அப்பா போயிட்டு அங்கே போய் அவங்கக்கிட்ட பேசும்போதோ அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இது மாதிரி என் பையனுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இங்கே தையல் போட்டோம், ஜிஎஸ்சில் தெரியாத நாங்கள் ப்ரைவேட்டில் பிரிச்சுட்டோம், அதனால் இப்போ ஜென்னி வச்சிச்சு, 2வது நாங்கள் அட்மிஷன் போட்டால் சேர்க்க மாட்டுறாங்க, எங்களுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணுன்ட்டு அந்த ஊழியர்கள்கிட்ட அப்பா சொன்னார். சொன்னதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, சரிங்கண்ணா நீங்கள் வாங்க நாங்கள் பேசுகிறோன்னு சொல்லி அந்த ஒர்க்கரெல்லாம் போய்ட்டு தீனுக்கிட்ட பேசி எனக்கு அட்மிஷன் போட்டாங்க. போட்டு சரி அட்மிஷன் போட்டு எனக்கு 2வது ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து எனக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் எல்லாம் பண்ணாங்க. நைட்டு 1:30 மணி இருக்கும். எனக்கு அட்மிஷன் போட்டு சொல்கிறேன். நைட்டு ஹாஸ்பிட்டலில் நான் இருக்கிறேன். பெட்டில் படுத்துனுக்கும் போது எங்கள் ஆயா தான் என் கூட இருக்காங்க. எங்கள் அக்கா, அம்மா, அண்ணன் எல்லாமே வந்து அவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் மட்டும் ஹாஸ்பிட்டலில் எங்கள் ஆயா எங்கள் அம்மாவுக்கு அம்மா, அவங்க தான் என்னை வளர்த்தாங்க, அவங்க தான் என்னை பார்த்தாங்க, என் கூட இருந்துவோம். என்ன ஆயிடுச்சு, பாத்ரூம் ஏந்து போகலான்ட்டு என்ன பண்ணுறேன், அவங்களே எழுப்புறது, ஆயாவை எழுப்புறதுன்ட்டு. எனக்கு அப்போ வந்து 15 வயசு இருக்கும் அந்த சம்பவம் நடக்கும்போது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா இப்போ நினச்சாலே அது ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு. இது என்ன ஆச்சுன்னா, என்னை பாத்ரூம் ஏந்து போனேன். போகும்போதோ போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வர கால் சறுக்கி கீழே விழுந்தேன். 17 தையலும் விட்டுச்சு. எல்லாம் யோசனை பண்ணி பாருங்கள். என் வாழ்க்கையில் நான் இப்போ இருக்கிறது கர்த்தருடைய கிருபை தான் இப்போ சொல்லுவேன். அப்போது நாங்கள் 139 சாமியை கும்பிட்டுவோம். எங்களுக்கு ஏசப்பா பற்றி தெரியாது, அவரை பற்றி தெரியாது. நாங்கள் எல்லாம் பாரம்பரியமாக இந்து குடும்பத்தில் இருந்தனால எல்லாமே விக்கிரகங்களுக்கு தான் நாங்கள் ஆராதனை பண்ணிட்டு அப்படி தான் இருந்தோம். எங்கள் முன்னோர்கள்லாம் அப்படி தான், பெரிய பாளையம், இந்த முருகருக்கு வேல் குத்துறது, காவடி எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயம் இதுதான் போயிட்டு இருந்தோம். அங்கங்கே தர்காவுக்கு போகிறது, நிறைய இடத்துக்கெல்லாம் நாங்கள் தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா ஏசப்பா பற்றி எங்களுக்கு தெரியாது. எனக்கு 15 வயசில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. சரிக்கு நான் விழுந்தேன்.
விழுந்து 17 தையல் ஓட்டிச்சு. அவ்வளோதான். நர்ஸு எங்கள் நர்ஸு அங்கே வார்டில் இருக்கவங்கலாம் நிறைய பேர் ஓடியாந்து என்ன ஆயிடுச்சு சத்தம் கேட்டுச்சுன்னு ஓடியாந்து பார்த்தா நான் விழுந்து ரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடக்கிறேன். ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. இன்னமும் இந்த மாதிரி யாருமா இந்த பேஷண்ட்டுடைய ஆள் அப்படின்போது அந்த வயசான ஆயா எங்கள் ஆயா தான் இருக்காங்க. அவங்க ஓடியாந்து முடிச்சு அழுது இந்த மாதிரி இந்த பையன் பிழைக்க மாட்டான், நிறைய ரத்தம் போயிடுச்சு, அவ்வளோதான் டேஞ்சர் வார்டில் எடுத்துன்னு போய் என்னை போட்டு. ரெண்டாவது அவன் சொல்லிட்டான் டாக்டர் இவர் 24 மணி நேரத்தில் செத்துருவார், அதனால் அவங்க அப்பா அம்மா கிட்ட நீங்கள் கையெழுத்து வாங்கிக்கிங்க அப்படின்ட்டு நர்ஸுக்கிட்ட சொல்லி டாக்டர் இது பண்ணிட்டார். அப்படியே 24 மணி நேரத்தில் டைம் இந்த பையன் தம்பிக்கு உயிர் போயிடுச்சுன்னா இந்த தம்பி நர்ஸுக்கிட்ட சொல்கிற வார்த்தை எனக்கு கேட்குது, இந்த தம்பி இறந்துட்டான்னா டோக்கன் கட்டி மார்ச்சரில் அனுப்பிச்சிடுங்க, இவன் தம்பியுடைய நிலைமை ஸ்டேஜ் மாறி போச்சு, இவனை ஒரு காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு. அதனால் எனக்கு 2வது ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து தையல் போட்டு 2வது தையல் போட்டு எனக்கு 24 மணி டைமில் இவ்வளோ வேலையை நடக்குது. ரொம்ப கஷ்டமான ஒரு காரியங்களை என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கிறேன். 2வது தையல் போட்டு 2வது எனக்கு ரத்தம் ஏற்றி எல்லாம் இன்ஜெக்ஷன்லாம் பண்ணி நிறைய காரியங்களை என் வாழ்க்கையில் நிறைய ட்ரீட்மெண்ட் எனக்கு கொடுத்து 24 மணி நேரம் சொன்ன டாக்டர் 24 மணி நேரம் அதோடு 48 மணி நேரம் நாட்கள் கடந்து 1 வருஷம் ஒரு ஜெயில் கைதியை போல் அந்த ஜிஎஸ் ஹாஸ்பிட்டலில் நான் என்ன பண்ணியிருந்தேன் ட்ரீட்மெண்ட் எடுத்து பரிபூர்ண சுகத்தை பெற்று 15 வயசில் அடிபட்டு போனேன் நான் ஜிஎஸ் ஹாஸ்பிட்டலில். 16 வயசில் வந்தேன். 16 வயசில் வந்து நான் ஒரு சின்ன குழந்தை போல தான். என்னால் வந்து இவ்வளோ வருஷமாக நான் அங்கேயே மருத்துவமனையிலேயே அடைப்பட்டு இருந்தேன். எனக்கு வெளியே இடத்துல வரும்போது எனக்கு சின்ன குழந்தை போல் ஒரு உணர்வு இருந்தது. எனக்கு இந்த பொம்மை வச்சு விளையாடிட்டு இருக்குது இது மாதிரி எனக்கு சுயநினைவே எல்லாம் ஒரு மாதிரியாக இருந்தது. எதுவும் நான் ஒரு நம்பிக்கையோடு நான் இல்லாத மாதிரி தெரிஞ்சுது. எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்ல சுகத்தோடு தான் வந்தேன். ஆனால் என்னால் வந்து சரி எல்லாருக்கிட்டையும் சரியாக நான் பேச முடியாது, விளையாட முடியாது. நான் ஒரு குழந்தை போல் நானே வீட்டில் இருந்துங்கன்னு அப்படியே இருந்தேன். அப்படியே இருக்கும்போது நாட்கள் கடந்து கொஞ்சம் நல்லா ரெடியாக ஆகணும் ஆகிட்டு ஒரு 18 வயசில் அப்படியே 16 வயசுலேருந்து ஒரு 2 வருஷம் அப்படியே கடந்து போய் 18 வயசில் எனக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். எங்கள் பெரியப்பா பசங்கள்லாம் பாக்ஸிங் செய்துட்டாங்க, எங்கள் அண்ணன் பாக்ஸிங் செய்துட்டு இருந்தார். நானும் அது மேலே ஆசைப்பட்டேன். ஏன்னா என் தலையில் 17 தையல் அடிபட்டு நான் இப்போ தான் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்தாள். ஒரு 2 வருஷம் பொறுத்து எனக்கு என்ன ஆச்சுன்னா அவங்க ஃபைட்டெல்லாம் செய்கிறத பார்த்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகி நானும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டேன். ப்ராக்டிஸ் பண்ணி நான் ஒய்எம்சியில் பாக்ஸிங் போட போகிறேன். அந்த வெயிட்டில் போடும்போது பின் வெயிட்டு போட்டேன். பின் வெயிட்டு அப்புறம் பேப்பர் வெயிட்டு எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வெயிட் இருக்குது. அந்த வெயிட்டு பிரகாரம் தான் பாக்ஸிங் விடுவாங்க. அந்த வெயிட்டில் நான் போடும்போதோ ஃபஸ்ட் ரவுண்டு ஒரு தம்பியை நான் நாக் அவுட் பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 15 ஃபைட் அடித்து வின் பண்ணியிருக்கிறேன். நல்லா உடம்பு பாக்ஸிங்னால் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தலையிலலாம் அடிப்பாங்க, எவ்வளோ பாதிப்பு எனக்கு வந்திருக்கும். ஆனால் அதுவும் மீறி எனக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்டு எனக்கு நல்லா கொடுத்ததுனால பாக்ஸிங்லாம் கையெல்லாம் தலையிலலாம் படும். இந்த விஷயத்தில் இந்த இதில் கூட எனக்கு நல்ல பலன் ஆரோக்கியத்தோடு எந்த எஃபெக்டும் இல்லாதபடிக்கு நல்லா பயிர் செய்ய எனக்கு நல்ல பலனை தேவன் கொடுத்தாருன்னு தான் விசுவாசிக்கிறேன். இப்போது ஏன்னா நான் செத்து இருந்தேன்னா 15 வயசு செத்து போயிருந்தேன்னா நான் இப்போ உங்கள் முன்னாடி சாட்சி சொல்ல என்னை கொண்டு வந்துட முடியாது. எனக்கு என்ன வயசு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இப்போது எனக்கு வயசு வந்து 15 வயசில் அடிபட்டு இவ்வளோ காரியம் வாழ்க்கையில் நடந்து நான் அப்படியே அந்த ப்ராக்டிஸ் பண்ணி பாக்ஸிங்கில் நல்ல முன்னேற்றமாக வரும்போதோ என்னை பூனா செலெக்ஷன் போட்டாங்க ரயில்வேயில். பூனா செலெக்ஷன் போடும்போதோ என்ன பண்ணிட்டேன் நான் அப்போது துட்டி வியாபாரத்தில் எங்கள் அப்பாவுடைய தொழில் ரீதியாக நானும் அந்த வியாபாரத்தில் அவங்க கூட வேலை துட்டி நான் ஒரு மாடை பீஸாக ஆக்கிடுவேன். ஒரு மாடை எடுத்துன்னு வந்து கட்டி தள்ளி பாயை அறுத்துட்டு போயிடுவார். நாங்கள் க்ளீன் பண்ணுவோம். 4 பீஸாக ஆக்கிடுவோம். தூள் தனியாக, கொழுப்பு தனியாக,
பொருள் சாமான் எல்லாம் தனித்தனியாக ஆக்கிடுவோம், 4 பீஸாக ஆக்கிடுவோம். எல்லாம் இதுதான் எங்கள் தொழிலே, எங்கள் வியாபாரமே இதுதான். கறிக்கடை பிஸ்னஸ் தான் எங்களுக்கு. அதில் நான் மும்முரமாக ஈடுபட்டதுனால நல்ல வருமானம் வந்ததுனால என்ன பண்ணிட்டேன், இந்த பாக்ஸிங் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு பூனா செலெக்ஷன் வரேன்ட்டு எனக்கு தெரியாது. நான் 15 ஃபைட் அடித்து வின் பண்ணியிருக்கிறேன். பூனா செலெக்ஷன் போட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், அந்த ஆர்டரு வரும்போதோ என்ன பண்ணிட்டேன், நான் பிஸ்னஸில் இருந்தனால இந்த ஆர்டரை நான் கவனிக்கலை, மறந்துட்டேன். இன்றைக்கி அந்த நாளை நான் மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா, அந்த ரயில்வே வேலை எனக்கு நான் தோத்தாலும் கெளிச்சாலும் பூனா போய் நேஷ்னல் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன்னா, தோத்தாலும் கெளிச்சாலும் எனக்கு வேலை இருக்குது ரயில்வேல. 25,000 எங்கள் செக்ரட்டரி வந்து நீங்கள் கட்டிடா, நல்லா ஃபைட்டு நல்லா இருக்குது வந்து, நீ 25,000 தோத்தாலும் கெளிச்சாலும் உனக்கு அப்பாயின்மெண்ட்டு, நீ அது பூனா செலெக்ஷன் போயிட்டு வரணும் அப்படின்னா. அதை நான் விட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, நான் என்ன பண்ணிட்டேன், அந்த கவர்மெண்ட் வேலை என்னை விட்டு போயிடுச்சு. அதனால் என்னால் அதை பின்தொடர்ந்து போக முடியல. பிஸ்னஸில் நல்ல வருமானம், பாக்கெட் நிறைய பணம், நல்ல பணம் வருமானம் இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டேன், அந்த வியாபாரம் இருக்கிறதுனால தான் இந்த வேலையே நான் விட்டுட்டேன். அதுலேருந்து நான் பிஸ்னஸ் கறிக்கடை ஆரம்பித்து, அப்புறம் நான் சொந்தமாக தொழில் ஆரம்பித்து அங்கங்கே கறிக்கடை வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு யோசனை வந்தது. அங்கங்கே பீஃப் ஸ்டால் திறந்து எப்படியோ ஒரு 5-6 கறிக்கடை நான் நடத்தியிருக்கிறேன். நல்ல மாடு இருப்பேன். ஆந்திரா போய்ட்டு மாடு எடுத்துகிட்டு வந்து தொட்டியில் கட் பண்ணிவிட்டு அந்த மாடுங்கள்லாம் கறியெல்லாம் சப்ளை பண்ணுவேன் கடைங்களுக்கு சப்ளை பண்ணுவேன். ஆளுங்களை ஒரு 10 பேர் என்கிட்ட வேலை செய்திருந்தான். நல்ல வருமானம் நல்லா இருந்தனால தீய பழக்கம் எனக்குள்ளே வந்தது. குடி பணம் வந்தாலே எல்லாமே வரமே, அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி. அதனால் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, ஆளுங்க கூட சேர்ந்து குடிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் சிகரெட்டு, தண்ணி, இது பாக்கு, தேவையில்லாத பழக்கம் ஆட்களோடு அப்படியே அந்த 18, 19 வயசு எல்லாம் 20 வயசெல்லாம் எனக்கு பயங்கரமாக குடி நல்ல ஆட்களோடு ஒரு 5-6 பேர் சேர்ந்து தான் நான் குடிப்பேன். நான் குடிக்கிறது கொஞ்சமாக தான் இருக்கும், ஆனால் என் கூட வரவங்கெல்லாம் தான் நான் பணம் அந்த மாதிரி செலவு பண்ணுவேன். தண்ணி போல் அவ்வளோ பணம் நான் செலவழித்து நான் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் குடிக்கே பொல்லாத வழியிலையும் போட்டு வாழ்க்கையே நான் எடுத்துக்கினேன். அப்போது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஒரு நாளைக்கு 2,000 3,000 குடிக்கு செலவாகும், ஒரு நாள் 5,000 கூட செலவாகிடும் ஒரே நாளில். அவ்வளோ பணம் செலவு பண்ணி ஆட்களோடு துன்மார்க்க வாழ்க்கை நான் வாழ்ந்துருந்தேன். என்ன கேட்குறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா நான் சம்பாதிக்கிறேன், யாரும் என்னை கேட்க முடியாது, எங்கள் அப்பா கேட்க முடியாது, எங்கள் அம்மா கேட்க முடியாது. எல்லாம் எனக்குன்ட்டு நாங்கள் ஒரு ஸ்டேஜ் வரும்போது எல்லாம் நம்மளுக்காக பயப்படுவாங்க. கோவம் பயங்கரமாக வரும் எனக்கு. அதனால் யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன். யாருன்னா நான் குடிச்சிட்டு இருக்கும்போது யாருன்னா என்னை பார்த்தாங்கன்னா கூப்பிட்டு அடிப்பேன். அப்படியெல்லாம் நான் துன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருந்தேன். என் வாழ்க்கையில் நான் கறிக்கடை வச்சுருந்தேன் பாருங்க. இந்த கறிக்கடை வச்சுருந்தனால எங்கள் மனைவியை நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். எங்கள் மனைவி எப்படின்னா, வேசரப்படி ஏரிக்கரையில் அவங்க இருந்தாங்க. அப்போ நாங்கள் கறிக்கடை வச்சுருந்தனால அவங்கள நான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுனால அப்படி பார்த்து எங்கள் மனைவி மேலே நான் லவ் பண்ணி அவங்கள விருப்பப்பட்டேன். அவங்களும் விருப்பப்பட்டாங்க. அது எங்களுக்குள்ளே எல்லா காதலும் வேறு மாதிரியாக இருக்கும், எங்கள் காதல் வேறு மாதிரியாக இருக்கும். நாங்கள் பீச்சுக்கு போனது கிடையாது, பார்க்குக்கு போனது கிடையாது, சினிமாவுக்கு போனது கிடையாது, எங்கேயும் அந்த தெருவில் இந்த தெருவில் நின்று பேசுனது கிடையாது. கண்ணில் பார்ப்போம், பார்க்குறதோடு சரி, பேசுனது கூட கிடையாது. அப்போல்லாம் ஃபோனெல்லாம் கிடையாது. இப்போ எனக்கு என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 15 வயசில் அடிபட்டு இவ்வளோ காரியம் அப்படியே நடந்து 20 வயசில் வரும்போது தான் லவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வியாபாரத்துக்கு போனதுனால அது கறிக்கடையாண்ட என் மனைவியை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதனால் அவங்க மேலே எனக்கு காதல் வந்ததுனால, அவங்க என் மேலே ஆசைப்பட்டதுனால நாங்கள் நல்லா ஒரு இதுவாக இருந்தோம். மற்றவங்கள மாதிரி நாங்கள் அங்கே போய் பேசுறது, இங்கே போய் பேசுறது, பார்க்குக்கு போகிறது, சினிமா போகிறது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அவ்வளோ பயம். பெரிய பார்க்குறதோடு சரி, இது மாதிரி தான் நான் லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாட்கள் வந்ததுனால என் மனைவி வந்துட்டாங்க என்னை தேடி. நான் வீட்டுக்கு இட்டுன்னு போக முடியாது. வீட்டுக்கு நான் ரொம்ப பயப்படுவேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு, எங்கள் அண்ணன் தம்பிக்கெல்லாம் பயப்படுவேன் நான்.
அதனால் என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு என் ஃப்ரெண்டு வீட்டில் இட்டுன்னு போய்ட்டு என் மனைவியை இட்டுன்னு போன அன்றைக்கி இட்டுன்னு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு, நீங்கள் இப்போ அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்க மனைவிக்கிட்ட சொல்லி அவங்ககிட்ட சொல்லி, இது தங்கச்சி நீ பார்த்துங்கடா, நான் என் மனைவி தான், நான் லவ் பண்ணி இட்டுன்னு வந்துட்டேன், அதனால் உங்கள் வீட்டில் இருக்கட்டும், நம்ம வீட்டில் இருந்து தெரிஞ்சால் பிரச்சனை ஆகும், அதனால் நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லி அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணான். என் ஃப்ரெண்டு இன்றைக்கி ஹெல்ப் பண்ண அந்த ஃப்ரெண்டு கூட இறந்துட்டாங்க, அந்த ஃபேமிலியே இல்லை. அவங்க வீட்டில் விட்டதுனால என்ன ஆச்சுன்னா, நான் அப்படியே நைட்டு விட்டுட்டு வீட்டில் தான் வந்து நான் படுத்துட்டேன். தெரில. அப்புறம் அவங்க பொண்ணு காணோன்னும் போது என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க எங்கள் மாமியார் வீடு. இதுமாதிரி காணோம், இவன் மேலே தான் எனக்கு டவுட் இருக்குதுன்னு சொல்லி அவங்க மாமங்காரெல்லாம் ஏதோ பண்ண நினச்சாங்க என்ன, அவளை ஏதாவது வெட்டிடுறேன் இது பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. அதான் லவ் பண்ணாலே சில பிரச்சனைலாம் வரமே வந்தால் அதெல்லாம் சந்திக்கணுமே. அதனால் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு பயம், வீட்டு அண்ணன் தம்பிக்கெல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாது, அப்பா அம்மாக்கெல்லாம் தெரியக்கூடாதுன்ட்டு ஒரு பயம். தெரிஞ்சிட்டா நம்மளை தப்பாக பேசுவாங்க, ஒரு இது அசிங்கமாக ஆகிடும்ன்ற ஒரு அச்சம் எனக்குள்ளே இருந்ததுனால என்ன பண்ணிட்டேன், அவங்கக்கிட்ட சொல்லாமே இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க எங்கள் வீட்டு ஏரியா ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து என் பேர் மேலே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இதுமாதிரி பையன் இந்த மாதிரி பொண்ணு இட்டுன்னு போயிட்டாங்களாம், நீங்கள் இட்டுன்னு வாங்க. அதுக்கப்புறம் இட்டுன்னு வந்து எங்கள் சொந்தக்காரர் எங்கள் தெரிஞ்ச ஆட்கள்லாம் போய் அதை காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த பொண்ணையே இந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி சமாதானம் ஆகி எங்கள் மனைவியை நான் இந்து முறைப்படியாக தான் கல்யாணம் பண்ணுது. எங்கள் வீட்டாண்டியே பந்தல் போட்டு கல்யாணம் பண்ணி எங்களுக்கு 21 வயசில் எனக்கு கல்யாணம் ஆச்சு. 21 வயசு. அப்போது மீசெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கும், சின்ன வயசு, 21 வயசு. எங்கள் மனைவியும் நாங்கள் இந்து பிரகாரமாக தான் கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் எங்கள் வீட்டிலே அப்படியே வாழ்ந்துன்னு அப்படியே இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு குழந்தை நின்றுது, அது ஒரு பிரச்சனையில் அபார்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2வது குழந்தை நின்றுது, அதுதான் என் முதல் பொண்ணு. என் பொண்ணு பேர் பிரமிளா. என் பொண்ணு பிறந்தது, அது பிரமிளான்னு பேர் வச்சோம். அதுக்கப்புறம் நாட்கள் கடந்து அப்படியே இருக்கும்போது 2வது பையன் பிறந்தான். பையன் பிறந்து அவனுக்கு பிரசாந்த்ன்ட்டு பேர் வச்சு இன்றைக்கி 2 பிள்ளைங்க எனக்கு நல்லா ஆசீர்வாதமாக எங்கள் குடும்பம் நல்லா அப்படியே போயிட்டு இருந்தது. நான் வந்து என்ன பண்ணுவேன், துட்டி வருமானம் தானே, கறி கடை வச்சுருக்கிறேன், நல்லா வருமானம். இந்த நைட்டெல்லாம் வரோன்னா மணி 2 மணி 1 மணி 12 மணி இப்படி தான் வீட்டுக்கு வருவேன். 2 பிள்ளைங்க எழுந்தோம். ஆனால் எங்கள் ஒய்ஃபுக்கு காசுக்கு பஞ்சமே கிடையாது. பணம் நிறைய கொடுப்பேன், நான் கணக்கே பார்க்க மாட்டேன், நிறைய கொடுப்பேன். அவங்க பணம் தானே மெயின். ஆனால் என் மனைவி அதை எதிர்பார்க்கல, பணத்தை எதிர்பார்க்கல. என் கணவர் நல்லா இருக்கணும், குடிக்கக்கூடாது, நீ குடிக்காமல் இருந்தால் எனக்கு போதும், உன் பணம் காசெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறோம். நான் லவ் பண்ணி இட்டுன்னு வந்தாலும் அந்த மாதிரி ஒரு மனைவி எனக்கு இந்த ஜென்மத்தில் கிடைச்சிருக்காது. அவங்க இருக்கிறதுனால தான் அவங்க முன்னாடி நான் பேசிட்டு இருக்கிறேன். எப்படி இந்த மனுஷன் மாற முடியும், எப்படி இந்த மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்க முடியும்? ஆண்டவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. நான் ஆதியிலையும் கிறிஸ்தவன் இல்லை, ஜாதியிலையும் கிறிஸ்தவன் இல்லை, பணம் வாங்கி பாதியில் கிறிஸ்தவனாக மாறல. என் மனைவி தான் காரணம். அப்படியே வருது பாருங்கள். பிள்ளைங்கள்லாம் வந்தாங்க, எல்லாம் வளர்ந்ததுங்க, எல்லாம் நல்லா எல்லா பிள்ளைங்களுக்கு உண்டானது எல்லாத்தையும் செய்துருந்தேன், குடும்பத்துக்கு உண்டானது எல்லாத்தையும் செய்துட்டு இருந்தேன். ஆனால் எங்களுக்குள்ளே என்ன இல்லை, சமாதானம் இல்லை. என் மனைவி ரொம்ப கோபப்படுவாங்க. பணத்துக்கெல்லாம் அவங்க ஆசையே பட மாட்டாங்க. பணம் ஒரு முக்கியமே கிடையாது. இந்த காலத்தில் பணம் இருந்தால் தான் உன்னை வீட்டில் சேர்ப்பாங்க, பணம் இருந்தால் தான் உனக்கு மதிப்பு, பணம் இருந்தால் தான். இந்த காலத்தில் சொல்கிறேன். அந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்துருக்க அந்த 21 வயசு காலத்தில் வாழ்ந்துன்னு இருக்கும்போது பணத்தை என் மனைவி எதிர்பார்த்துக்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. நான் எத்தனை மணி ஆனாலும் ரோட்டில் வந்து நின்றுப்பாங்க, இன்னும் வரலைன்னு எங்கள் வீட்டுக்கு. அப்போ நான் எம்ஐடி பஜாஜ்ன்ட்டு ஒரு வண்டி வச்சுருந்தேன், ஸ்கூட்ரு. அந்த வண்டி வச்சுருப்பேன். நான் தண்ணி அடிச்சுட்டு தான் வருவேன், தண்ணி அடிச்சுட்டு தான் என் வாழ்க்கையே அப்படி தான் இருந்தது. நல்லா பாக்கெட் நிறைய பணம் இருக்கும்போது பஞ்சமே நான் பார்த்தது கிடையாது. நல்ல வருமானம், கறிக்கடை பிஸ்னஸில் நல்ல வருமானம், பாக்கெட் நிறைய பணம் இருக்கும். யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒயின் ஷாப்பெல்லாம் எனக்கு அக்கௌண்ட்டு. அப்போல்லாம் தனியார் ஒயின் ஷாப், இப்போ தான் கவர்மெண்ட் கடைங்க. அப்போ தனியார் கடை இருக்கும் போதெல்லாம் நான் நல்லா 5 பேரோடு சேர்ந்து தான் நல்லா குடிப்பேன்.
நல்லா வருமானம், பாக்கெட் நிறைய வருமானம் இருந்தனால துன்மார்க்க வாழ்க்கை வந்தேன், பொல்லாத வாழ்க்கை வந்தேன். யாரும் என்னை கேட்க மாட்டாங்க, எங்கள் அண்ணன் தம்பி கூட கேட்க மாட்டாங்க, எங்கள் அப்பா அப்பா கேட்க மாட்டார், எங்கள் அம்மா கேட்க மாட்டாங்க, எங்கள் அக்கா கேட்க மாட்டாங்க, யாரும் என்கிட்ட கேட்க மாட்டாங்க. நான் சம்பாதிக்கிறேன், நான் இது பண்ணுறேன், நீங்கள் யாரும் என்கிட்ட ஒன்று ஏன்னா கோபம் அது மாதிரி வரும், யாரும் கேட்கக்கூடாது என்ன. இப்படியெல்லாம் இருந்த என்ன என் மனைவி மூலிமா தான் நான் நல்ல வழியில் வந்திருக்கிறேன். என் மனைவி இன்றைக்கி இல்லைன்னு சொன்னால் எதுவுமே நான் பார்த்துருக்க முடியாது. என் மனைவி தான் எனக்கு ரொம்ப ஒரு உதாரணமாக அவங்க தான் இருந்தாங்க. எங்கள் மனைவி இல்லைன்னு சொன்னால் நான் இங்கே வந்து உங்கள் முன்னாடி சாட்சி சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா எனக்கு ஏசப்பா சம்மந்தம் கிடையாது, நான் சாட்சி சொல்கிறதுக்கு என் தகுதி இல்லாது, உங்கள் முன்னாடி வந்து உட்காந்து சொல்கிறதுக்கு என் தகுதி இல்லை. ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு துன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்திருந்தேன், பொல்லாத வழியில் இருந்தேன். பணம் இருந்தால் மட்டும் போதாது, நல்ல அறிவு ஞானம் இருக்கணும், நல்ல புத்தியோடு செயல்பட்டால் தான் அதை ஆண்டவரும் அங்கீகரிப்பார். அப்போ தெரியாது, யாரும் என் நல்லதை வந்து சொல்லி கொடுக்கல, யாரும் நல்ல வழி எதுன்னு சொல்லலை. என் மனைவி தான் எனக்கு அந்த வழியை சொல்லி கொடுத்தாங்க. உங்கள் முன்னாடி பேசுகிற நான் வந்து பயங்கரமாக குடிச்சுன்னு இருந்த ஆள். ஆனால் யாருக்கிட்டேயும் போய் கட்டிங்கெல்லாம் கேட்க மாட்டேன், யாருக்கிட்டேயும் போயிட்டு கையை ஏந்தி நின்னது கிடையாது. எல்லாருக்கும் நான் தான தர்மம். அதான் பைபிள் வார்த்தை ஒன்று இப்போ ஞாபகம் வருது, எனக்கு பக்தி அதிகமாக இருக்கும், பக்தி அதிகம். ஒரு வார்த்தை வரும், கர்த்தர் பக்தி உள்ளவனை தமக்காக தெரிந்து கொண்டாராம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டாராம். அதுபோல் எனக்கு பக்தி இருந்தது, ஆனால் சரியான இடத்துல நான் வைக்கலை. சரியான இடத்துல வைக்காதனால்தான் என் வாழ்க்கையில் அவ்வளோ உபத்திரங்கள், போராட்டங்கள். பணம் நிறைய இருந்தது, ஆனால் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. என் மனைவிக்கு எனக்கு பிரச்சனை ஆகும். எதனால்? குடி, தீய பழக்கங்கள், தீய ஆட்களோட சவகாசம். இப்படி தான் நான் வாழ்ந்திருந்தேன். நல்ல வருமானம் இருந்து என்ன பிரயோஜனம்? சமாதானம் இல்லையே. மனைவி வந்து நைட்டு 1 மணி 2 மணிக்கு காத்திருப்பாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது நான் ஒரு டைம் ஞாயிற்றுக்கிழமை டைம் சாந்தம் மயிலாப்பூரில் இந்த ஒரு இடம் ஒன்று வாங்கி கடை கட்டினேன். அப்போவே அந்த காலத்தில் 25,000த்துக்கு வாங்கி 75,000 போட்டு பணம் செலவு பண்ணி ஒரு மயிலாப்பூரில் ஒரு இடம் வாங்கி கட்டி அது கறிக்கடை ஆரம்பித்தேன். அந்த ஆரம்பித்து அங்கேருந்து வரும்போது லேட் ஆகும். என்ன பண்ணுவோம், நைட்டு ஆட்களோட வியாபாரம் முடிச்சதும் ஒடினு ஒயின் ஷாப் போனால் எத்தனை மணி ஆகும் தெரியாது. அங்கங்கே சினிமா பாட்டு, தேவையில்லாத பாடலாம் பாடிக்கின்னு பாடுறவங்களுக்கு வாங்கி கொடுத்துக்கின்னு தேவையில்லாத காரியத்தை செய்துட்டு இருந்தேன். அப்போது டைம் போயிட்டே இருக்கும். துன்மார்க்கம், கெட்ட ஆட்களோட சவகாசம், தீய பழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள் எல்லாத்திலையும் போய் வந்த மனுஷன்தான் நான். மனைவி தான் இதுக்கெல்லாம் முன் உதாரணமாக அவங்க தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை டைமில் பீச்சு அந்த கடை முடிச்சுட்டு வரும்போதோ என்ன பண்ணிட்டேன், ஒரு 2 பீர் வாங்கி வண்டியில் வச்சுட்டு பீச்சில் போயிட்டு லைட் ஹவுஸ் கிட்ட போயிட்டு அங்கே பீச்சில் அந்த பீர் பாட்டிலை ஓப்பன் பண்ணி கட்டு மரத்தில் உட்காந்து சாப்பிடுவேன். சாப்பிடும்போதும் அந்த சாரல் கடலுடைய அலை வந்து சாரல் அடிக்கும் போது என் மேலே அந்த சாரல் படணும். அது ஒரு இன்பம். அந்த காற்றுக்கும் அந்த சாரலுக்கும் என் மேலே ரொம்ப இன்பமாக இருக்கும். அதுபோல் பண்ணிவிட்டு நான் சாப்பிட்டுருக்கும் போது பாக்கெட்டில் எவ்வளோ வச்சுருக்கேன்னா, அப்போது என்ன வருஷம் இருக்குன்னா 98, 97, 98 இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பீரியடில் சொல்கிறேன். அப்போது என்ன ஆச்சு, இப்படியே சாப்பிட்டு இருக்கும்போது எனக்கு தூக்கம் வந்துடுச்சு. அப்படியே என்ன பண்ணிட்டேன், நான் போனேன் ஒரு 10-11:30 மணிக்கு போனேன். கரெக்டாக அப்படியே அந்த பீரெல்லாம் சாப்பிட்டு அப்படியே சாஞ்சம் பாருங்க, அப்படியே தூங்கிட்டேன். பாக்கெட்டில் பணம் 5,000 ரூபா பணம் வியாபாரம் பண்ண, ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வியாபாரம் பண்ண பணம். அந்த பணம் பாக்கெட்டில் வச்சுருந்தேன். என்ன பண்ணேன், என் கூட இருந்த ஆட்களை தான் என்கிட்ட என் கூடயே குடிச்சுன்னு எனக்கே துரோகம் பண்ணாங்க. நான் குடித்து போதையாகி படுத்துட்டேன். என் பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை எடுத்துட்டாங்க. தெரியல. நான் நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன்.
ஒரு 2:30 மணி 3 மணிக்கு அப்போ தான் எழுந்து பார்க்குறேன், டைம் பார்க்குறேன், மணி 3, ஒரு 2:45, 3 இருக்கும். பார்க்குறேன் இந்த மாதிரி ஓடிட்டு என்ன பண்ணேன், பணம்லாம் பாக்கெட்டில் கை வச்சு பார்த்தா பணம் காணும். அவ்வளோதான், பணம் யாரோ திருடிட்டு போயிட்டான். அந்த இடத்துல இருக்கும் நிறைய பேர் எனக்கு சவகாசம். அவெல்லாம் என்னை வந்து இந்த குடியில் இவர் வீக்கான ஆள், அதனால் என்ன பண்ணிட்டான்னு என் கூடயே குடிச்சுட்டு என்னையே என்ன பண்ணிட்டானுங்க, என் பின்தொடர்ந்து வந்து எனக்கு கூட இருந்தவனே என்னை என் பணத்தை கையாடல் பண்ணிவிட்டு இன்றைக்கி அவன் இல்லை. ஆனால் இன்றைக்கி நான் இருக்கிறேன்னு சொன்னால் கர்த்தருடைய கிருபை தான் சொல்ல முடியும். அன்றைக்கி துன்மார்க்கமாக இருந்த எனக்கு ஒருத்தர் பார்த்துன்னுக்கிறார், அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்குதுன்ட்டு இப்போ வேதத்தில் தான் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, நான் அந்த கட்டு மரத்தில் விழுந்து இருக்கிறத பார்த்தாரு. நான் வச்சுருந்த பணம் எல்லாம் தெரியும். அதை ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறது அவருக்கு தான் தெரியும். அது மாதிரி பண்ண அந்த மனுஷன் ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் எனக்கு நாட்கள் கடந்து போயிட்ட பிறகு என்ன சொல்கிறாங்க, நீ இது ஒரு வாட்டி காசு தொலைச்சேன்னு சொன்னிய, அதில் இவன் தான் அந்த வேலையை பண்ணான் அப்படின்னு சொன்னாங்க. பண்ண அந்த ஆள் இது வரைக்கும் நான் பார்க்கல. என்றைக்கு பண்ணிட்டு போனானோ அன்னிலேருந்து பார்க்கல. அதுக்கப்புறம் நான் கடை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. கடன் அதிகமாகிடுச்சு. நிறைய இடத்துல கடன். வேசார்பேட்டில் ஒரு கறிக்கடை, ஜீவா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு கறிக்கடை, பல்லாஸ்பத்திரி ஆண்ட கடை, வேசார்படியில் எம்ஜிஆர் நகரில் நிறைய இடத்துல கறிக்கடை நான் திறந்து வியாபாரம் பண்ணுற ஆள். நல்லா வருமானம் இருந்தது. அப்புறம் நான் சொந்தமாக மாடு அறுத்திருந்த ஆள். அதுக்கப்புறம் இன்னொருத்துக்கிட்ட சரக்கு வாங்குகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அது வாங்கினதுனால கடன் அதிகமாகி போச்சு. கடன் அதிகமாக இருந்தனால எனக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வர்றதெல்லாம் என்ன பண்ணிக்கிறேன், இன்னொருத்துக்கிட்ட சரக்கு வாங்கி நான் விற்று அவனுக்கு கொடுக்கணும். ஆனால் அவங்ககிட்ட நம்ம கொடுக்க முடியல. அவங்க கொடுக்குற அந்த அமௌண்ட்டை நான் என்னால் செட்டில் பண்ண முடியல. என்ன பண்ணிட்டேன், கடன் ஆகிட்டு மேற்கொண்டு கடன் ஆவோ என்னால் அதை மீண்டு அதுலேருந்து வர முடியல. எல்லோரும் கடன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேசார்படி கடை, எங்கள் மாமியார் எனக்கு கொடுத்த இடம், அந்த இடத்த நான் என்ன பண்ணிட்டேன், கடன் தரணுமே அப்படின்ட்டு ஒருத்தருக்கு 1,00,000 லீஸு கொடுத்தேன். அந்த பணத்தை வாங்கி அவங்கள்ட்ட கொடுத்தேன். அதுக்கப்புறம் மீண்டு கடன் ஆயிடுச்சு. என் கடையே விற்று 2,00,000 கடையை விற்று யாருக்கு பணம் தரணுமா அவங்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ₹1 எனக்கு வந்து காசுன்னா ஒரு 10,000 5,000 என்ன தான் இருக்கும் மீதி. அது என் பொண்டாட்டி தான். என் பொண்டாட்டி அப்படியே அழுகுறாங்க. என்னங்க கடையை எனக்கு கொடுத்த இடத்த நீங்கள் விற்றுட்டீங்களே என்னங்க அப்படின்னா, இல்லை கடன் ஆயிடுச்சு ஏதோ நினச்சிக்காத அப்படின்னு சொல்லி இன்னி கூட எனக்கு அது ஒரு ஃபீலிங்காக தான் இருக்குது. ஏன்னா எங்கள் மாமியார் எனக்கு கொடுத்த இடம் இருந்தாலும் அந்த இடத்த நம்ம அந்த இடமே இல்லைன்னு சொன்னால் நான் எப்படி அந்த கடத்தெல்லாம் கொடுத்துருப்பேன். அதுவும் நான் விற்று கொடுத்துட்டேன். கொடுத்ததுனால ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. என் பிள்ளைங்களுக்கு நான் எதுவும் சேர்த்து வைக்கலை, என் பொண்ணுக்கு நான் சேர்த்து வைக்கலை. எல்லாம் பிள்ளைங்கள்லாம் பெருசாக இருந்தது. கடன் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டு நம்போன்னு எந்த வியாபாரம் இல்லாத அப்படியே வீட்டில் இருந்தேன். எல்லா கடையெல்லாம் விட்டுட்டேன். வருமானமே இல்லை. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கடன் ஆயிடுச்சு. கடன்காரங்களை நான் தரேன்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தரேன்னு சொல்லிவிட்டு அந்த 2,50,000 விற்று கூட எனக்கு கடன் இருந்தது. அதனால் மீண்டும் நான் ஒரு ஓனராக இருந்து நான் வேலைக்கு போகக்கூடாது, யாருக்கிட்டேயும் போய் நான் வேலை செய்யக்கூடாதுன்ட்டு அப்படியே இருந்தேன். என் வாழ்க்கையில் எங்கேயும் வேலைக்கு போக முடியல. நான் ஓனராக இருந்தேன். வேலைக்கு போய் அங்கே யாருக்கிட்ட போய் நான் வேலை கேட்குறது அது ஒரு இதுவாக நினைப்பாங்கன்ட்டு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டம், ரொம்ப துக்கமாக தான் இருந்தது. என்னடா நம்ம நல்லா எல்லாருக்கும் கொடுத்தோம், எல்லாம் நல்லா செய்தோம், நல்லா வருமானம் வந்தது, நல்லா தூம்னு இருந்தோம். ஆனால் இப்போ எதுவுமே இல்லையே, பிள்ளைங்களுக்கெல்லாம் எதுவும் நல்ல பண்ண முடியாது பிள்ளைதுன்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு கஷ்டமாக இருந்தது. என் பொண்ணு பெரிய பிள்ளை ஆகினாங்க. பெரிய பிள்ளை ஆகும்போது அப்போது எனக்கு வந்த பணத்தில் என் பெண்ணுக்கு எல்லாம் பண்ணி அது ஒரு நல்லா சத்திரம் எடுத்து எல்லாம் நல்லா பண்ணி அது கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் கஷ்டம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏதோ பொண்ணுக்கு ஒரு 30 பண்ணோம், அதை பண்ணி நல்ல முறையில் பண்ணிட்டோம். இருந்த காசை வச்சு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு கஷ்டம்.
என் பிள்ளைங்களுக்கு நல்லா சரியாக நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்க முடியல. பிள்ளைங்களுக்கெல்லாம் சரியாக செய்து எதுவும் வாங்கி கொடுக்க முடியல. எந்த பொருளும் வாங்கி கொடுக்க முடியல. என் மனைவிக்கு எந்த பொருளும் வாங்கி கொடுக்க முடியல. இருந்த காசை வச்சுக்கின்னு அப்படியே நாங்கள் தள்ளி போனோம். அதுக்கப்புறம் நான் நிறைய வேலைக்கு வர போனேன். ஒயிட் வாஷ் பண்ணுற வேலைக்கு என் ஃப்ரெண்டு பெரியப்பா பையன்லாம் கூப்பிட்டாங்க. அவங்க கூட போயிருக்கிறேன். நிறைய வேலைங்கெல்லாம் எனக்கு தெரியாத வேலையெல்லாம் கற்றுக்கினேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து இந்த மெழுகுவர்த்தி செய்யக்கூடிய பெரிய பெரிய கேண்டல், அது எப்படின்னா இவ்வளோ சைஸாக இருக்கும். அந்த வேலையை நான் கற்றுக்கின்னு அதில் என்ன பண்ணேன், அதில் ஒரு வருமானம் குடும்பத்தை அப்படியே ரன் பண்ணியிருந்தேன். அது எப்படின்னா பெரிய கண்ணாடி ஜார் மாதிரி இருக்கும், தண்ணி நிறைய இருக்கும். அந்த ரோஜாப்பூ போட்டுருவாங்க. போட்டுட்டு அந்த கேண்டலை கொளுத்தி இவ்வளோ தான் இருக்கும். அந்த இதுவை நான் அதில் செய்து ஒரு மாஸ்டராகவே இருந்துட்டேன். நிறைய பேருக்கு வர கற்றுக் கொடுத்தேன். நான் கற்றுக்கிறது இல்லாத நிறைய பேருக்கு வர கற்றுக் கொடுத்தேன். அது அந்த கேண்டில் என்ன பண்ணுவோன்னா, கொளுத்தி அந்த தண்ணியில் வச்சா மெதுக்கும் போது அந்த கண்ணாடி ஜாரில் அந்த ஒரு டிசைனாக தெரியும். அதுக்கு அது எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு நான் என் மெழுகுவர்த்தியெல்லாம் ரெடி பண்ணி அது அவங்களுக்கு கொடுத்துன்னு இருந்தேன். அதில் ஒரு வருமானம் அப்படி குடும்பம் நடந்துருந்தது. அப்படியே கறிக்கடை வியாபாரம்லாம் விட்டுட்டேன். எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. கடன் ஆயிடுச்சுனால எதுவுமே நான் செய்துக்க முடியல என்னால். அதனால் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு சரி என்ன பண்ணலான்ட்டு யோசனை பண்ணும் போதோ, அதுக்கப்புறம் ஒரு மகேந்திரா வேன் ஒன்று வாங்கி வண்டி ஓட்டலாம், அதை நான் கற்றுக்கின்னு வண்டி ஓட்டலான்னு முதல்ல நான் வாங்கினது மகேந்திரா சாம்பியன்ட்டு ஒரு வண்டி வாங்கினேன், 3 வீல் வண்டி. அது வாங்கி அது ஓட்டிகிட்டு இருந்தேன். இந்த லோடு வண்டி மாதிரி அது ஓட்டி அதில் சரியாக வருமானம் இல்லாதனால அந்த வண்டியை விற்றுட்டு அதை இது பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் டாட்டா ஏசி வாங்கினேன். டாட்டா ஏசி வாங்கி அதுவும் புது வண்டி தான் எடுத்து வாங்கி அதுவும் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுவும் வருமானம் சரியாக நம்மளுக்கு டிவி சரியாக கட்ட முடியல. அதனால் என்ன பண்ணிட்டேன், இன்னொருத்தருக்கு நான் அதை கை மாற்றி கொடுத்துட்டேன். அதையும் விட்டுட்டு அப்படியே இருக்கும்போது ரொம்ப நான் அப்போ கூட தண்ணியை விடல. தண்ணினா நான் குடிக்கிற தண்ணி இல்லை, குடிக்கிற பிராந்தி, அது மதுபானத்துக்கு நான் அடிமைப்பட்டவனாக தான் இருந்தேன். என் மனைவி சொன்னாங்க, இது மாதிரி குடிச்சிட்டு இது மாதிரி இவ்வளோ கடை இருந்தது, இவ்வளோ இது இன்னும் கூட நீ திருந்தாமல் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்களே அப்படின்ட்டு அவங்க சொல்லும் போதும் நான் என்ன பண்ணணும்னு கேட்டதுக்கு என் மனைவி சொன்னாங்க, என் கூட நீங்கள் சர்ச்சுக்கு வரணும். நான் சொன்னேன், 139 சாமி கும்பிட்டாள் நான், திடீர்னு என்னை சர்ச்சுக்கு கூப்பிட்றேன்றிய, நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, என்ன ஏன் அதை கூப்பிட்றேன். ஏன்னா என் மனைவியோட தங்கச்சிங்க அந்த ஆதிபராசக்தி கும்பிடுறவங்க, அவங்களே மனம் திரும்பி சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தான் போனது. அதுக்கப்புறம் என் மனைவிக்கிட்ட எங்கள் மச்சின்ச்சி சொல்லியிருக்கிறாங்க, இது மாதிரி மாமா குடிச்சிட்டு இருக்கிறாருன்னு சொல்கிறிய, நீங்கள் சர்ச்சுக்கு மாமா இட்டுன்னு வா, சரியாயிடுவார் மாமா அப்படின்னு சொல்லி எங்கள் மச்சின்ச்சி சொன்னதுனால அவங்க கேட்டு என் மனைவி சொல்கிறாங்க, நீ இதே மாதிரி குடிச்சிட்டு இருந்தால் நான் அவங்க கூட இருக்க மாட்டேன், நீ உங்கள் அம்மா வீட்டோடு இருந்துட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன்னு சொன்னதுனால நான் போய் இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லு அப்படின்ட்டு என் மனைவியை கேட்கும் போதும் என் மனைவி சொன்னாங்க, என் கூட நீ சர்ச்சுக்கு வரணும். சரி என்னை பார்த்து சர்ச்சுக்கு வர சொல்கிறியன்னு கேட்குறிய, நம்மளுக்கு அங்கே போந்த பழக்கம் கிடையாது, என்னை பார்த்து சர்ச்சுக்கு வர சொல்கிறியான்னு கேட்டதுனால என்ன ஆச்சுன்னா, அன்றைக்கி என் மனைவியுடைய வார்த்தையை அதான் ஃபஸ்ட்டு நான் கேட்டது. இப்போ தான் என் மனைவி வார்த்தையை நான் அதான் கேட்குறேன். இவ்வளோ நாளும் நான் என் மனைவி பேச்சை நான் கேட்கல, எங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்கல, எங்கள் அக்கா தங்கச்சி பேச்சு கேட்கல, எங்கள் அண்ணன் தம்பி பேச்சு கேட்கல. எல்லாம் எல்லாமே துன்மார்க்கம் தான். எங்கள் அண்ணன் தம்பி கூட துன்மார்க்கம் தான். அது 5 பேரில் 2 அண்ணன் இறந்துட்டாங்க, ஒரு தங்கச்சி இறந்துச்சு, ஒரு அக்கா இருந்துச்சு, இன்னொரு தங்கச்சி இருந்துச்சு. இப்போ இருக்கிறது நாங்கள் 3 பேர் தான். நான், எங்கள் தம்பி ஒருத்தன், அவனும் துன்மார்க்கம் குடி பழக்கத்தில் தான் கட்டப்பட்டவனாக இருக்கிறான். நானும் எவ்வளோ சொல்லிட்டேன் அவனுக்கு, அவனும் அப்படி இருக்கான். எங்கள் அண்ணன் ஒருத்தர் முஸ்லீம் ஆகிட்டார். ஒரு முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணதுனால அவர் முஸ்லீம் ஆகி அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க அந்த மதத்துக்கே அவர் போயிட்டு அவர் வீட்டுக்கே சரியாக வர்றது கிடையாது. அவர் வழி அந்த மாதிரி போயிட்டார். 5 வேளை நமாஸ் பண்ணுவார்.
அப்படியாப்பட்டவர் வருதில்லை, வீட்டுக்கு வரதில்லை. அவர் முஸ்லீமாகி அப்படி போயிட்டார். நான் என்ன பண்ணுறேன், என் மனைவி குடிச்சிருந்து இது மாதிரி இருந்தேன். மனைவி 2 மணி 3 மணிக்கு ரோட்டில் காத்துன்னு இருப்பாங்க. நான் எல்லாம் போகிறோம் வருவெல்லாம் பார்ப்பாங்க. 2 மணி 3 மணிக்கெல்லாம் ரோட்டில் நின்றுருந்தால் பொண்ணு நின்றுந்தால் போதுமே, எல்லாம் போகிறோம் வரலாம் என்னடா அது நேரம் நிற்கிறாங்கன்னு நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குறது யார்? நான் தான். நேரத்துக்கு நான் வந்தேன்னா என் மனைவி அங்கே வந்து நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் அது மாதிரி 2 மணி 3 மணி 1 மணி இந்த மாதிரி டைமில் தான் வீட்டுக்கு வருவேன் ஃபுல்லாக குடிச்சிட்டு. அன்றைக்கி வந்து அன்றைக்கி சனிக்கிழமை அன்றைக்கி வரேன், என் மணி ஃபுல்லாக குடிச்சிட்டு வரேன். என் மணி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்க. நீ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நான் அவங்க கூட வாழ மாட்டேன், நீ உங்கள் அம்மா வீட்டோடு இருந்து நான் எங்கள் வீட்டுக்கு போயிடுறேன்னு சொன்னாங்க. என் பிள்ளைங்களாம் எடுத்துக்கினேன். அப்போ நான் சொன்னேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். என் கூட நீ சர்ச்சைக்கு வரணும் அப்படின்னு. சரி நான் வரேன்ட்டு அன்றைக்கி வாக்கு கொடுத்தேன். அந்த வாக்கு கொடுத்ததுனால என்ன பண்ணேன், மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணிட்டேன், நல்லா சனிக்கிழமை நைட்டு ஃபுல் டைட்டு. நான் நிற்கக்கூட முடியல. நைட்டு மிட் நைட்டில் வந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள், காலையில் ஏஞ்சிக்க முடியாது. ஃபுல்லாக எனக்கு தண்ணியை ஊற்றி ஒரு பேண்ட்டு ஒரு சட்டை போட்டு என்னை அப்போஸ்தலர் கிறிஸ்துவ சபை பொருசவாக்கம் அங்கே திருச்சபை இருக்குது, அப்போஸ்தலர் கிறிஸ்துவ சபை, அது தலைமை போதகர் MK சாம்சுந்தரையா. சாம்சுந்தரையா வந்து அவர் தான் போதகர். ரொம்ப ஒல்லியாக இருப்பார், வடவடன்னு. பார்த்தா பாஸ்டர்னு சொல்ல முடியாது, அப்படியே வடவடன்னு இருப்பார். நாங்கள் அந்த திருச்சபைக்கு தான் நாங்கள் போனது. எங்கள் வீட்டாண்ட நிறைய சபைங்க இருக்குது, எந்த சபைக்கும் நாங்கள் போகல. எங்கள் மனைவி கூட்டின்னு போனாங்க. ஞாயிற்றுக்கிழமை அதுவும் நாங்கள் அங்கே தான் எவ்வளோ கோயிலுக்கு நான் போயிருக்கிறேன், எவ்வளோ இடத்துக்கு நான் தான் தேடி போயிருக்கிறேன். நான் தான் தேடி போயிருக்கேன். என்ன இந்த தெய்வம் என்ன பண்ணார், வர வைக்க கர்த்தர் உதவி செய்தார். நான் அந்த திருச்சபையில் காலை வைக்க போகிறேன். எவ்வளோ கோயிலுக்கு போயிருக்கிறேன், அந்த மாதிரி ஒரு எஃபெக்டை நான் பார்த்ததே கிடையாது. அந்த அப்போஸ்தலர் கிறிஸ்துவ சபையில் நான் காலை வைக்கும் போதோ எனக்கு அறியாமல் ஒரு வல்லமை, ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புதிய உலகத்தில் நான் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்படியே உள்ளே போகிற அந்த சர்வீஸில் ஒரு 20,000 பேர் 30,000 பேர் இருப்பாங்க. ஃபுல்லாக அந்த சபை ஃபுல்லாக ஜனங்க நிறைஞ்சிருக்கும். அவ்வளோ ஜனங்க நிறைஞ்சிருக்கும் போதோ நாங்கள் ஒரு சாமியாரா பந்தல் போட்டிருப்பாங்க. எல்லாம் உள்ளெல்லாம் ஃபுல்லாகிட்டு வெளியே சாமியார் பந்தல், அந்த வண்டி விடுற பார்க்கிங் ஏரியா மாதிரி இருக்கும், அந்த ஏரியாவில் சாமியார் பந்தல்லாம் போட்டு அப்போ திருச்சபை நடத்துகிறப்போ நிறைய ஜனங்க வருவாங்க. நாங்கள் அந்த சாமியார் போட்ட இடத்துல தான் வந்து உட்காரும் போது அப்போது ஐயா சாம்சுந்தர ஐயா வார்த்தை கூட துன்மார்க்கத்தை குறிச்சே பேசிட்டு இருக்கிறார். பாவத்திலையும் சாபத்திலையும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற உன்னை தான் ஆண்டவர் நேசிக்கிறார். இப்படியே வார்த்தை. அப்போ எனக்கு தெரியாது அது இவ்வளோ கும்பல். ஆனால் உள்ளே போக எனக்கு அந்த எல்லா ஆட்களை பார்க்கும் போதோ ஒரு பரிசுத்தத்தை நான் பார்த்தேன். நான் எப்படி இருக்கிறேன்னா, நல்லா குளிச்சுட்டு நல்லா பேண்ட் ஷர்ட் போட்டு தான் அந்த சபைக்குள்ளே வந்தால் நானும் ஒரு குப்பை கொட்டி வச்சுக்கிற மாதிரி இருக்குது. என்னையே நீ எப்படி இருக்கிறேன்னு பாருன்ட்டு காட்டுறது ஆண்டவர் தான். நீ எப்படி இருக்கிற பார், எல்லாரையும் பார்க்குற என் கண்ணுக்கு எல்லாமே அந்த சபையில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பார்க்குற வெண்மையாக இருக்கிறாங்க. ஒரு பரலோகத்தில் இருக்கிற போல் ஒரு ஃபீலிங் எனக்கு. இதை நான் அதை உணர எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு மாற்றமும் வந்தது. ரொம்ப என்ன அறியாமல் நானே தானாக அழுதுட்டுருக்கிறேன். இந்த சத்தியத்தை கேட்க அவர் துன்மார்க்கத்தை குறிச்சே பேசிட்டு இருக்கிறார். இந்த மாதிரி பாவத்திலையும் சாபத்திலையும் பொல்லாத பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு வந்திருக்கிற என்ன குறிச்சே தான் அங்கே பேச்சே வருது. எனக்காகவே பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீலிங். அப்படியே சபை முடிஞ்சுது. என் மனைவிகிட்ட சொன்னேன், என்ன அழுதுன்னுக்கிறீங்க, நல்ல மனசில் ஒரு ஃபீலிங் அதிகமாகிடுச்சு அப்படின்னு. ஃபஸ்ட்டு வாரம் வந்தோம், 2வது வாரம் வந்தோம், 3வது வாரம் வர பரிசுத்த ஆவியானவர் ஒரு புறாவை போல் இறங்கி என் மேலே அபிஷேகம் பண்ணார். எனக்கு தெரியாது, என்ன அறியாமல் நான் அப்படியே சொல்லி அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிறேன், அழுதுருக்கிறேன், தேம்பி அழுதுருக்கிறேன். என் மனைவியெல்லாம் என்னை பிடிச்சி இது பண்ணி அது என்னாச்சுன்னு கேட்கும் போதும்
இல்லை எனக்கு உள்ளே இருந்த எல்லா காரியங்கள் வெளியே போச்சு, எனக்குள்ளே இருந்த எல்லா அசுத்த காரியங்கள் என்னை விட்டு வெளியே போச்சு அப்படின்னு சொல்லி அன்றைக்கி அபிஷேகத்தில் நான் அந்த திருச்சபையில் நான் நிரம்பினேன். 3 வாரம் போனேன். ஃபஸ்ட்டு வாரம் போனேன், 2வது வாரம் போனேன். 3வது வாரம் என்னை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி அப்படியே ஒரு பெரிய புறா, இதுக்குள்ளே அந்த மாதிரி புறாவை நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ பெரிய புறா அப்படியே வருது, முகம்லாம் அப்படியே சிகப்பாக இருக்குது, காலும் அந்த மூக்கு அந்த இதுவும் சிகப்பாக இருக்குது. அது வந்து சேட்டையால் ஒரே அடி அடிச்சது பாருங்க, அப்படியே அந்த சிறகெல்லாம் என் மேலே விழுந்தது. அன்றைக்கி அழுது ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்து அன்னிலேருந்து அந்த திருச்சபை விடவே இல்லை. 6 மாதம் தொடர்ந்து திருச்சபைக்கு போயிட்டே இருக்கிறேன். ஞானஸ்தானம் எடுக்காத 6 மாதம் போயிட்டே இருக்கும்போதும் என் மனைவி சொல்கிறாங்க, நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு. சரி எடுத்துடலாமா, ஆனால் ஒரே ஒரு பழக்கம் மட்டும் இருக்குது எனக்கு. நான் அந்த 3 வாரம் போனோம் பாருங்கள், அந்த 3 வாரத்தில் எனக்கு என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு 1 வாரம் போவேன், போயிட்டு வந்ததுனால குடிப்பேன். சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு நான் என் ஒய்ஃபை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நீ போமா நான் வரேன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவேன், நான் போய் பிராந்தி கடைக்கு போயிடுவேன். 2வது வாரம் அது மாதிரி தான் நடந்தது. 3வது வாரம் இந்த சத்தத்தை கேட்டேன் பாருங்க, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு தான் அந்த அபிஷேகம் பெற்றேன் பாருங்க. அந்த வாரம் ஒயின் ஷாப் பக்கமே போகல, ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான். என் மனைவி கேட்குறாங்க, நான் ஆச்சரியமாக இருக்குது, அன்னிலேருந்து குடி என்னை விட்டு போச்சு. அன்னிலேருந்து அது ஞாபகமும் வரல, குடி விட்டோம். ஃபஸ்ட்டு அந்த வாரத்துலேருந்து அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை போச்சு, திங்கக்கிழமை போச்சு, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு வந்தது. உற்சாகத்தோடு சபைக்கு வரும்போது எல்லாம் அந்த குடி பழக்கம், பாக்கு எல்லாமே போயிடுச்சு. இந்த சிகரெட்டு பழக்கம் தான் என்னை விட்டு போகவே இல்லை. ஏன்னா சிகரெட்டு, பீடி அடிச்சிருக்கிறேன், கெஞ்சா பிடிச்சிருக்கிறேன், இப்போ தேவையில்லாத ஆட்களோடு ஏதோ பண்ணியிருக்கிறேன். எனக்கு இந்த சிகரெட் பழக்கம் என்னால் விட முடியல. நானும் ஆண்டவர்கிட்டே நான் கேட்டேன், ஆண்டவரே நான் உன் பிள்ளையாக மாறணும், நான் ஞானஸ்தானம் எடுக்கணும், அதுக்கு நான் உன்னுடைய பிள்ளை பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருந்தால் தான் நான் உங்களோட ஐக்கியமாக இருக்க முடியும். அதனால் இந்த சிகரெட் பழக்கம் இருக்குதுப்பா, என்னால் விட முடியாது, உங்களால் தான் முடியும், நீங்கள் தான் வானத்துக்கும் பூமிக்கும் தெய்வம்னு சொல்கிறாங்க, உங்களுடைய வார்த்தை எல்லாரையும் பலப்படுத்துன்னு சொல்கிறாங்க. என்ன இந்த தீய பழக்கத்திலேருந்து விடுதலை கொடுங்க, குடி பழக்கத்திலேருந்து விடுதலை கொடுத்தீங்க, இந்த சிகரெட் பழக்கத்திலேருந்து விடுதலை கொடுத்தா நான் உங்களுடைய பிள்ளையா நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன்பான்னு சொல்லி நான் அப்போ ஒப்பு கொடுத்தேன். அப்போது ஆண்டவர் என்னை திருப்பி கேட்குற கேள்வி எப்படி தான் இருக்குது, நீ எவ்வளோ சிகரெட் பிடிப்ப, நீ பிடி, எவ்வளோ சிகரெட் குடி அப்படின்னு சொன்னார். நான் ஆகஸ்ட்டு 3ஆம் தேதி ஞானஸ்தானம் எடுக்கணும், 8ஆம் மாதம் 3ஆம் தேதி 2008 நான் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்க போகிறேன். அப்போது 28ஆம் தேதி நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே இந்த சிகரெட் பழக்கம் இல்லைன்னா நான் ஞானஸ்தானம் எடுத்துடுவேன், இந்த சிகரெட் பழக்கம் தான் என்னை விட்டு போக மாட்டேங்குதுப்பா அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது நீ எவ்வளோ சிகரெட் பிடின்னு சொன்னார்ப்பாங்க. அன்றைய நைட்டே ஒரு 3-4 சிகரெட் எடுத்து பிடிச்சி ரொம்ப வெறுப்பாகி எல்லாத்தையும் தூக்கி விசிறடித்தேன். அன்றைக்கி போச்சு, ரொம்ப வெறுப்பாகிடுச்சு சிகரெட்டு மேலேயே. 28ஆம் தேதி விட்டேன், 29, 30, 31, 1, 2, 3ஆம் தேதி ஞானஸ்தானம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். பரிசுத்த வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்தார். அந்த 3ஆம் தேதி தான் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அவளுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். என் மனைவி இல்லைன்னு சொன்னால் உங்கள் முன்னாடி நான் நின்று பேசுகிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. இந்த தகுதிக்கு உண்டான பாத்திரம் எங்கள் மனைவி தான் மெயின். இன்றைக்கி நான் ஊழியக்காரனாக இருக்குன்னு சொன்னால் என் மனைவி தான் காரணம். அன்றைக்கி ஞானஸ்தானம் எடுத்து அன்னிலேருந்து ஆண்டவருக்கு உண்மையாக நான் வாழ்க்கை வாழ்ந்து ஒவ்வொரு அப்படியே திருச்சபைக்கு வந்து எங்கள் குடும்பம் சமாதானத்துக்குள்ளே நடந்தது. எனக்கு இந்த வேலை தொட்டி வியாபாரம், கறி வியாபாரம் எல்லாத்தையும் விட்டுட்டேன். எனக்கு அந்த பாவ தொழில், அந்த இரத்தக்கரையான அந்த சம்மந்தப்பட்ட அந்த வேலையே வேணான்னு நான் சும்மாவே வீட்டில் இருந்தேன். எப்படியோ ஆண்டவர் எங்களை போஷித்து எங்களை வழி நடத்தினார். வண்டி கிடையாது, சர்ச்சுக்கு போகிறதுக்கு அவ்வளோ தொழில் வரணும், ஆட்டோவில் வரணும், காசு இருக்காது, நடந்து வந்திருக்கிறேன்.
1ஆந்தேதி வாக்குத்தத்த ஆராதனை 4:45 மணிக்கு நடக்கும். அப்போது நான் நடந்து வந்திருக்கிறேன். 3:30 மணிக்கு ஏந்து பட்டாளத்துலேருந்து பொர்ஷவாக்கம் வரைக்கும் எங்கள் சபைக்கு நடந்து வந்து 3:30 மணிக்கு வந்து காத்துட்ருப்பேன். திருச்சபையில் காத்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சபையை திறக்க மாட்டாங்க, நான் வந்து உட்காந்துருப்பேன். ஏன்னா அவர் மேலே வச்ச அந்த அன்பு என்ன ஒரு நல்லவனாக மாற்றிட்டு நல்லவனாக மாற்றிருக்கு. அந்த அன்பு 3:45 மணிக்கு 4:45 மணிக்கு தான் ஆராதனை ஸ்டார்ட் ஆகும். உட்காந்துட்டு அங்கே வாக்குத்தத்தம் கேட்டு வீட்டுக்கு வருவேன். ரொம்ப சமாதானம். எங்கிட்ட பணம் இல்லை அப்போ எதுவுமே கிடையாது. எல்லாமே என்னை விட்டு போச்சு. என் கடை போச்சு, வியாபாரம் போச்சு, எதுவுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் மட்டும் நாங்கள் பிடிச்சிக்கணும். எங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்து நான் ஞானஸ்நானம் எடுத்தேன், என் மனைவி எடுத்தாங்க, என் பொண்ணு எடுத்தாங்க. நாங்கள் 3 பேர் தான் ஞானஸ்நானம் இருக்குது ஒப்பு கொடுத்து நாங்கள் அன்றைக்கி 3ஆந்தேதி நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்த நாள் ஆகஸ்ட் 3/8 2008 நான் ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாக வாழ்ந்துன்னுக்கிறோம். வாழ்ந்து இன்றைக்கி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே என்ன ஒரு ஊழியக்காரனாக அப்படியே நடத்தின்னு வர்றார். எல்லா ஊழியத்திலும் போய் கலந்துக்குவேன். எங்கே சபைலாம் நடக்குதோ, எங்கெல்லாம் மீட்டிங் வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் நான் கலந்துக்குவேன். எந்த மீட்டிங்கும் நான் விட மாட்டேன். அது இரவும் பகலாக இருந்தாலும் நான் கலந்துக்குவேன். அவ்வளோ வாஞ்ச ஆண்டவர் மேலே எனக்கு. அதுக்கப்புறம் என் மனைவி என்ன பண்ணாங்க, 1 வருஷம் ஆச்சு. நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்து 2008 ஞானஸ்நானம் எடுத்தோம். 2009 வரும்போது அப்போ 3ஆந்தேதி வரும்போது முதல் வருஷம் நான் நன்றி கூட்டம் ஆண்டவருக்கு வைக்கணுன்ட்டு என் வீட்டாண்ட வச்சேன். அந்த நன்றி கூட்டம் வைக்கும் போதோ என் வீட்டு வாசலில் தான் வச்சு என் ஆகாரம்லாம் செய்து ஒரு சோத்திர கூட்டம் ஆண்டவருக்கு ஒரு நன்றி கூட்டத்தை நான் வச்சேன். அன்றைக்கி வச்ச அந்த மீட்டிங்கு இன்னி வரைக்கும் பற்றி எரிஞ்சிட்டு இருக்குது. 3ஆந்தேதி மாதம் 3ஆந்தேதி செய்தியாளர் வடுதாஸ், அவரும் நல்ல ஒரு பிரசங்கியார், படிக்க தெரியாது, துன்மார்க்க வாழ்க்கை தான் அவரும். அப்படியாப்பட்ட இருந்த மனம் திரும்பி பைபிளை பார்க்காத பிரசங்கம் பண்ணுற ஒரு தேவ மனுஷன். அவர் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள் பிசாசானவன் அவர் வாழ்க்கையில் விளையாடி அவர் வாழ்க்கையை சீரழித்து அவரும் மரித்து போனார். அவர் தான் என்னுடைய கூட்டத்தில் நன்றி கூட்டத்தில் அவர் தான் செய்தியாளர். நல்ல ஒரு சகோதரர். அவருக்காக நாங்கள் ப்ரேயரெல்லாம் பண்ணியிருக்கிறோம். அந்த கூட்டத்தை நான் அன்றைக்கி ஆரம்பித்தேன். இன்றைக்கி எத்தனை கூட்டம் நடத்திருப்பேன்னு நீ நினைக்கிறீங்க? அன்னிலேருந்து 2009 ஸ்டார்ட் பண்ண அந்த ஊழியம் 2024 வரைக்கும் நான் நடத்திட்டுருக்கிறேன். கர்த்தருக்கு கோடி சோத்திரம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார் என்று வேத வார்த்தை சொல்லுது. ஆண்டவர் என்னை கனப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். 2009 ஸ்டார்ட் பண்ண அந்த ஊழியம் 2024 வரைக்கும் மாதம் 3ஆந்தேதி ஒரு ஓப்பனர் கூட்டம் நான் நடத்திட்டு இருக்கிறேன். எங்கள் பகுதியில் புளியாந்தோப்பில் எல்லாம் பார்ப்பீங்க. நீங்கள் என்ன எவ்வளோ பேர் யூடியூப்லலாம் பார்ப்பீங்க, எவ்வளோ பேர் வாட்ஸ்அப்லலாம் நான் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்கிறேன். எல்லாருக்கும் சென்னையில் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். அந்த புளியாந்தோப்பு பகுதியில் 3ஆந்தேதி யார் இந்த இடத்துல மீட்டிங் நடத்துன்னு கேட்டாலே சொல்லிவிடுவாங்க. மாசிலாமணி, என் பேர் மாசிலாமணி. ஃபஸ்ட்டு எல்லாம் மாசின்னு தான் கூப்பிடுவாங்க. என் பேர் முழு பேர் மாசிலாமணி தான். ரசிக்கப்பட்டு கூட அதே பேரில் தான் நான் இருக்கிறேன். என்னை அதே பேரில் தான், எனக்கு பேரெல்லாம் வைக்கலை. இந்த பேரே நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். எனக்கு ஜுரம் பாஸ்டர் தான் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு ஏசியா சர்ச்சில். சாம்சுந்தர ஐயா ஆசீர்வாதத்தோடு எனக்கு அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிது. என் மனைவி என் பொண்ணு 3 பேர் தான் ஞானஸ்நானம் எடுத்தது. என் ஒய்ஃப் பேர் செல்வி, என் பொண்ணு பேர் பிரமிளா, என் பையன் பேர் பிரசாந்த், என் பேர் மாசிலாமணி. நாங்கள் இப்போ 4 பேரும் ஆசீர்வாதமாக நாங்கள் இருக்கிறோம். ஆனால் எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் இன்னும் நிறைய சாட்சி சொல்ல வேண்டியது இருக்குது. என் பொண்ணுக்கு திருமணத்துக்காக நாங்கள்
வரம் தேடிட்டு இருந்தோம். அப்போ அந்த வரம் தேடும் போதோ எங்கக்கிட்ட பணம் காசெல்லாம் இல்லை. பொண்ணுக்கு வயசு 25 வயசாகிடுச்சு. இப்போ காசு இல்லை. நிறைய பேர் என் ஃப்ரெண்டுங்கிட்டலாம் நான் கேட்டு வச்சுருந்தேன். அப்போ எல்லாம் அந்த கேட்டு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகட்டும், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. சரி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்ட்டு என்ன ஆயிடுச்சுன்னா 2016 எனக்கு எங்கள் மாப்பிள்ளையை நாங்கள் பார்க்குறதுக்காக போகிறோம். 2016 தான் பார்க்குறதுக்கு போகிறோம். போகும்போது நாங்கள் போனால் திருமலை வாயிலே எங்கள் மாப்பிள்ளை வீடு. அப்போது அவங்க வந்து இது ஆர்சி அவங்க. அப்போது ஆர்சி மாதா கும்பிட்றவங்க. அதெல்லாம் நானே சொன்னேன், பையன் நல்ல பையனாக இருந்தால் நம்மளுக்கு ஓகேம்மா, நம்ம பொண்ணு வந்து நல்ல இடத்துல தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என் மனைவி தான் கரெக்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களால தான் நான் ரட்சிப்புக்குள்ளே வந்தது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் கேட்பேன். அப்படி கேட்கும்போது அந்த மாப்பிள்ளையை நாங்கள் போய் பார்க்க போனோம். பார்த்துட்டு இன்னும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலானுக்காக தான் போனோம். போய் எப்படியோ பார்த்தோம். ஓரளவுக்கு நாங்கள் மனசில் அருவருப்பாக தான் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டிசைட் பண்ணி பேசணும். என்னம்மா இந்த மாப்பிள்ளை எப்படின்னா, அது என் பொண்ணு இல்லை, என் பொண்ணு கூட வேணான்னுட்டாங்க. என் ஒய்ஃபும் வேணாம் அப்படின்ட்டாங்க. ஃபோட்டோ வாங்கிக்கலாம் அவங்ககிட்ட இருந்துட்டு. அதுக்கப்புறம் பொறுத்து இருந்து பார்க்கும்போது அந்த கட்டிக்கு போகிற மாப்பிள்ளையே எங்கள் மாமியார் வீட்டில் வந்து உட்காந்துக்கிறார். வந்து இது மாதிரி நான் பிரமிளா தான் கட்டிக்குவேன் அப்படின்ட்டு இது பண்ணும்போது என் பையன் பிரசாந்த் ஜெபம் பண்ணி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி என் பையன் ஜெபம் பண்ணி சொன்னோம். அந்த கல்யாணம் செட் ஆயிடுச்சு. அதாவது என் பையன் ஓகே பண்ணி சரிப்பா கல்யாணம் பண்ணான் அப்படின்ட்டு எல்லாம் ஒத்துக்கிறதுனால என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த திருமணத்துக்கு பணம் வேணும். பணம் யாருக்கிட்ட போய் நான் கேட்போம். 2016 நோட்டு 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு மாறாத போகுதுன்னு சொன்னாங்க பாருங்கள். அந்த நேரத்தில் அந்த திருமணத்தை நாங்கள் இது பண்ணுவோம். எல்லாம் கை விரிச்சிட்டாங்க. யார் கேட்டோமோ எல்லாம் கை விரிச்சிட்டாங்க. கை விரிச்சதுனால என்ன ஆச்சு, திருமணத்துக்கு என்னால் உதவி எதுவும் வாங்க முடியல, பணம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணும்போது என் பையன்தான் மெயின். இந்த திருமணத்தில் என் பையன் இல்லைன்னு சொன்னால் நான் ரொம்ப வெக்கப்பட்டு போயிருப்பேன். என் பையன் ஆண்டவர் என் பையனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து நல்ல அறிவை கொடுத்து அந்த திருமணத்தை நடத்த அவங்க ஓனர்கிட்ட அந்த கல்யாணத்துக்கு உண்டான எல்லா பணத்தையும் அவன் தான் ரெடி பண்ணி சரவணா ஸ்டோரில் போயிட்டு என் பையன் எல்லா பொருளும் ஆர்டர் பண்ணி வண்டியிலேருந்து எல்லாமே ஃப்ரிட்ஜி, வாஷிங் மிஷினு, எல்லாமே கட்டில், சோபா, எல்லா பொருளும் சாமான் சட்டி எல்லாமே வாங்கி நானும் ஒரு பொருள் கூட கடை ஏறி வாங்கவே இல்லை. அந்த 2016 அந்த நோட்டு மாறாத போனதுனால எல்லாம் எனக்கு கேட்ட ஆட்கள்லாம் எனக்கு கை வச்சிட்டாங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச காசு மட்டும் எனக்கு வந்ததுனால அது என்னால் முடிஞ்சதை மட்டும் என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் செய்தேன். மீதெல்லாம் என் பையன்தான் செய்தான். என் பையன் இல்லைன்னா நான் ரொம்ப வெக்கப்பட்டு போயிருப்பேன். என் பையன்தான் எனக்கு மெயினாக இருந்து எவ்வளோ பிள்ளைங்க தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் எல்லாம் போயிடுவாங்க. என் பிள்ளைங்க 2 பிள்ளைங்க அந்த மாதிரி இல்லை. எல்லாம் நல்ல பிள்ளைங்கள தான் ஆண்டவர் கொடுத்தாரு. நல்ல மனைவியை ஆண்டவர் கொடுத்தாரு. நான் தான் ஊதாரித்தனமாக எல்லா பணத்தையும் அழிச்சிட்டு நடுத்தரில் நிற்கும் போதோ யாரும் எனக்கு உதவி பண்ணல. ஆண்டவர் எனக்கு என்னுடைய சிறையிருப்பை ஆண்டவர் தான் மாற்றினார். என் பிள்ளைங்க மூலியமாக என் வாழ்க்கையை ஆண்டவர் தான் மாற்றினார். என் மனைவி மூலியமாக என் வாழ்க்கையை ஆண்டவர் தான் மாற்றினார். நீ நல்ல வழியில் நடக்கணும்னா, நல்ல வழியில் நான் இருக்கிறேன்னு சொன்னால் என் மனைவி தான் காரணம், என் பிள்ளைங்க தான் காரணம். இன்றைக்கி அந்த அளவுக்கு ஆண்டவர் எங்களை நடத்தி திருமணம் நல்ல ஜாம் திருமணம் நல்ல மாதிரி நடந்தது. எந்த ஒரு குறை இல்லாதபடிக்கு நடந்தது. என் பிள்ளைங்க கல்யாணம் நடந்து முடிஞ்சுது. என் மகள் கன்சீவ் ஆனாங்க. சுகப்பிரசவம், பிள்ளைய சுகப்பிரசவம். அதுக்கப்புறம் இன்னொரு பிள்ளை பிறந்தது. 2 ஆண் பிள்ளைங்க என் மகளுக்கு. என் மருமகன் கூட நல்ல தங்கமான மருமகனை ஆண்டவர் கொடுத்தாரு. அவ்வளோ தங்கமான மருமக பிள்ளைய நான் என் வாழ்க்கையில் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு எங்கள் மருமகன் தான். என் மகளுக்கு ஏற்ற மருமகன்.
என் மகளை நாங்கள் பார்க்குறத விட அவர் அதிகமாக அப்படி பார்க்குறாரு. எங்கள் மருமகன் கூட நான் அந்த மாதிரி நினச்சி பார்க்கல. எங்கள் மருமகனை நான் நன்றி தான் சொல்லணும் அவருக்கு. என் மேலெலாம் அவ்வளோ பாசம் எங்கள் மருமகனுக்கு. எங்கள் மனைவி மேலே, என் பிள்ளைங்க மேலே, என் பொண்ணு மேலே, என் 2 பேர பிள்ளைங்க அவ்வளோ நல்ல 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 ஒரு ஆக்டிவாக இருக்கிறாங்க 2 பேரும். யோவான் சரின்னு ஒரு பையன் பேர், இன்னொரு பையன் பேர் வந்து சாம் மேத்யூ. 2 ஆண் பிள்ளைங்க, நல்ல பேர பிள்ளைங்க எனக்கு வந்திருக்கிறாங்க. அதே போல் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணோம். பையனுக்கு 31 வயசு ஆயிடுச்சு. எவ்வளோ இடத்துல பொண்ணு பார்த்தோம், எதுவும் செட் ஆகலை. அந்த என் பையன் மூலிமா ஏதோ ஒரு மேட்ரிமோனி மூலிமா, தமிழ் மேட்ரிமோனி மூலிமா பார்த்து அதுக்கப்புறம் அவங்க இது பண்ணி பேசி அவங்களுக்குள்ளே பேசி செட் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் என் பையனுக்கு சோழிங்கநல்லூரில் எங்கள் மருமகளை நாங்கள் கட்டினோம். பொண்ணு பார்த்தோம். பொண்ணு பார்த்து நாங்கள் எல்லாம் போயிட்டு பார்த்துட்டு கை நினச்சி என் பையனுக்கு பிடிச்சிருக்குது. அவங்களும் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறாங்க. எங்கள் மருமகம் அவங்களும் இப்போ இந்த கல்யாணம் பண்ணுறதுக்காக உண்டான எல்லா காரியங்களும் அவங்களும் செய்தாங்க. எங்களுக்கும் பொண்ணு பிடிச்சி நாங்களும் என்ன பண்ணிட்டோம், இஷ்டப்பட்டு 2 குடும்பமும் ஓகே பண்ணி நோட்டீஸ் போட்டு டிசம்பர் 2022 திருமணம் நடந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எங்கள் மருமகம் நல்லா படித்த மருமக தான். நல்லா வேலையும் செய்துட்டுருக்காங்க. வீட்லேயே அவங்க ஒர்க்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நல்லா அப்படியே இருக்கும் போது அவங்களுக்கும் என் மருமக கன்சீவ் ஆனாங்க. 2023 பிப்ரவரி 1 குழந்தை பிறந்தது. ஜீவன் வேதான்ட்டு பேர் வச்சுருக்கிறோம். ஒரு ஆண் பிள்ளையை ஆண்டவர் கொடுத்தார் என் பையனுக்கும். இப்போ நாங்கள் குடும்பமாக ஆண்டவரை நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கோம். எனக்கும் நானும் சபையை நடத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணமே எனக்கு கிடையாது. நான் சுவிசேஷ கூட்டத்தான் நடத்திட்டு இருந்தேன். மாதம் ஒவ்வொரு மாதம் 3ஆம் தேதி ஆண்டவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அந்த இடத்துல வந்து கேட்டால் எல்லாம் சொல்லுவாங்க, எல்லா திருச்சபையும் சொல்லுவாங்க, மாசிலாமணி 3ஆம் தேதி தான் நடுவேன். ஏன்னா 3ஆம் தேதி எதுக்குன்னா நான் ரட்சிக்கப்பட்ட நாள். அந்த ரட்சிக்கப்பட்ட நாளை தான் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் தேதி ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி ஒவ்வொரு பிரசங்கியாரை வர வச்சு அந்த இடத்துல பிரசங்கிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய் செலவாகும். 10,000 ரூபாய் செலவாகும். நானும் வேலை வெட்டி இல்லாத ஃபுல் டைமில் இருக்கிறேன். என்கிட்ட எந்த வருமானம் எதுவும் இல்லை. ஆனால் கர்த்தர் தான் என்னை நடத்த வைக்கிறார். ஆடியோலேருந்து, மியூசிக்லேருந்து, ஸ்டேஜிலேருந்து எல்லாமே நேர்த்தியாக இருக்கும். ஒன்றும் சில பேர் நல்லா ஸ்டேஜ் போடுவாங்க, ஆடியோ சரி இருக்காது, மியூசிக் சரி இருக்காது. நான் அப்படி இல்லை, எல்லாமே நேர்த்தியாக இருக்கணும். ஆண்டவருக்காக எல்லாம் நேர்த்தியாக இருக்கணுன்ட்டு எல்லாத்தையும் நேர்த்தியாக இருக்க தான் நான் பிரயாசப்படுவேன். நல்லா இருக்கணும். அப்பாவுடைய வார்த்தை அநேகருக்கு போகணும். அநேகர் நான் இருந்த பாவத்திலையும் சாபத்திலையும் பொல்லாத வழியில் இருந்தேன். எனக்கு ட்ராக்ஸு கொடுக்கறது கூட ஆள் இல்லை. யாரும் இயேசு நல்லவர்னு வந்து சொல்லவே இல்லை. என் மனைவி தான் எனக்கு சொல்லி இன்றைக்கி ஒரு ஊழியக்காரனாக உங்கள் முன்னாடி நிற்க வச்சுருக்கிறான். என் மனைவி இல்லைன்னு சொன்னால் இந்த பைபிளை நான் தூக்கி இருக்க முடியாது. என் மனைவி தான் மெயின் காரணமே. அவங்க தான் எனக்கு சத்தியத்தை சொல்லியிருக்கிறாங்க. அன்றைக்கி அவங்க சத்தத்தை நான் கேட்டேன். அதை கேட்டனால தான் இன்றைக்கி மனம் திரும்பி ஒரு போதகராக, ஒரு ஊழியக்காரனாக உங்கள் முன்னாடி நின்று சாட்சி சொல்லிகிட்டு இருக்கிறேன். என்னை நடத்தியிருக்கிறார். என்னை நடத்தி வந்த தேவனை நான் மகிமைப்படுத்தாமல் என்னால் இருக்க முடியாது. எனக்கு ஜீவனை கொடுத்தாரு. 15 வயசில் நான் செத்து போயிருப்பேன். செத்து போயிருந்தேன்னா என்னால் இன்றைக்கி வந்து உங்கள் முன்னாடி நான் சாட்சி சொல்லியிருக்க முடியாது. என்னை சாட்சியாக நிறுத்தி வச்சுருக்கிறாரு. எனக்கு என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 56 வயசு ஆகுது. எத்தனை வருஷம்? 41 வருஷம் ஜீவனை கூட்டி கொடுத்துருக்கிறார். எசேக்கியா வியாதிப்பட்டு அழுது கொண்டு இருக்கிறான். செவுறு பக்கமாக அழுது கொண்டு இருக்கிறான். தீர்க்கதரிசி மூலமா வார்த்தை வந்து கேட்டுட்டு, நீ தீர்க்கதரிசி ஏசையா தீர்க்கதரிசி சொல்கிறார், நீ இறந்துருவ, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொல்லும் போதோ ஆண்டவரே நான் உனக்கு உண்மையும் உத்தமமாக இருந்தேனே, எனக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து இருக்க அப்படின்ற அவன் செவுறு பக்கமாக திருப்பி ராஜா அவர் அழுகிறார். அப்படியாப்பட்டவருக்கு 15 வருஷம் ஜீவனை கூட்டி கொடுத்த தேவன் நீர். அதே போல் எனக்கு 41 வருஷத்தை கூட்டி கொடுத்துறீங்க.
நான் இன்றைக்கி அடிப்பட்டு தலையில் அடிப்பட்டுருந்தா என்ன கதியாக இருக்கும்? ஒன்று கோமாவில் போயிட்டுருப்பாங்க, புத்தி இது இல்லாமல் ஒரு மென்டலாகவே போயிடுவாங்க, எப்படியே இருந்திருப்பாங்க. எனக்கு தலையில் அடிப்பட்டு எனக்கு 1 வருஷம் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து என் தாயின் வயிற்றில் நான் உருவாவது முன்னே தெரிந்து கொண்ட தெய்வம் நீர் ஆண்டவரே. என்னை ஒரு ஊழியக்காரனாக வரணும், என்னை தாயின் கருவிலே உருவாக்கி வச்சுருக்கிறீங்க. என் மூலியமாக அநேக காரியங்கள் இந்த தேசத்தில் நடக்கணுன்ட்டு என் மூலியமாக அநேக காரியங்கள் எனக்கு நீங்கள் கொடுத்தபடியால் அதை நான் கரெக்டாக செய்துட்டு இருக்கிறனால என்னை முன்குறிச்சிருக்கிறீங்க. உங்கள் கனமான ஊழியத்தை செய்ய எனக்கு அந்த ஜீவனை கொடுத்துருக்கீங்க. இப்போ தான் நான் விசுவாசிக்கிறேன். அன்றைக்கி நான் செத்து போயிருந்தா 177 மாதங்கள் கூட்டத்தை நடத்த கர்த்தர் உதவி செய்திருக்கார். 1 மாதம் 2 மாதம் இல்லை, 177 மாதம். இந்த வர மாதம் 3ஆம் தேதி வந்தால் 177 மாதங்கள் நடத்த கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஒவ்வொரு மாதம் ஆண்டவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். 10,000 ரூபாய் கிட்டே செலவாகுது. எத்தனை வருஷம் நான் ஊழியம் பண்ணியிருக்கிறேன். 2009 ஸ்டார்ட் பண்ண அந்த ஊழியம் 2024 வரைக்கும் அந்த அக்னி இன்னும் கூட பற்றி எரிஞ்சிட்டு இருக்குது. 15 வருஷம் வரப்போகுது இந்த ஊழியம். 177 மாதம்னா கணக்கு போட்டு பாருங்கள். ஒவ்வொரு மாதமும் அந்த கூட்டத்தை நடத்த கர்த்தர் தான் உதவி செய்திருக்கிறார். ஒரு நல்ல பப்ளிக்கு ஒரு 500 பேர் 600 பேர் போகிற வர ஏரியாவில் மெயின் ரோட்டில் நடத்துகிறேன் கூட்டத்தை. யாரும் எனக்கு சேர் போடுறதுக்கு ஆள் கிடையாது, எனக்கு போஸ்டர் ஓட்டுறதுக்கு ஆள் கிடையாது, கூட ஹெல்ப் பண்ணது கூட ஆள் கிடையாது. காலையில் 11 மணிக்கு போனேன்னா 4:30 மணி வரைக்கும் அந்த கூட்டத்துக்கு உண்டான ஸ்டேஜிலேருந்து ஆடியோலேருந்து எல்லாமே நேர்த்தியாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 4:30 மணிக்கு வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வந்து ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுவேன். வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கூட சேர் போடுறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க. நானும் அந்த சேரெல்லாம் போட்டு ஒழுங்குபடுத்தி வச்ச பிறகு தான் நிறைய பேர் அப்போ தான் வருவாங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை நான் கண்ணும் கருத்தமாக செய்தபடியால் தான் ஆண்டவர் எனக்கென்று ஒரு ஊழியத்தை கொடுத்தார். இயேசு அற்புதமானவர் ஜெப வீடு. இயேசு அற்புதமான ஊழியங்கள் தான் நான் நடத்திட்டு இருந்தேன். நற்செய்தி கூட்டம் தான் நடத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இயேசு திருச்சபையில் ஒரு ப்ராப்ளம் வந்ததுனால சபை மூடிட்டாங்க. அதனால ப்ராப்ளம் வந்ததுனால என்ன பண்ணிட்டேன், நான் எந்த சபைக்கும் நான் போக மாட்டேன். ஆண்டவரே, எனக்கு எந்த சபைக்கு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு அப்போஸ்தல சபை பிரச்சனையில் மூடுனதுனால நான் எங்கேயும் போகல, எந்த சபையிலும் போய் உட்காரல. ஸ்ட்ரெயிட்டாக வீட்டில் வந்து நான் ஆண்டவர் முழங்கால் படிக்கிட்டு நான் கேட்கும் போதோ, உன் வீட்டிலே நீ ஆரம்பி அப்படின்னு சொல்லும் போதோ, அப்போ ஆரம்பித்த ஊழியம் தான். 2 வருஷமாக நான் அந்த ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன், ஜெப வீடை ஆரம்பிச்சிருக்கிறேன். 6 ஆத்துமாக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். 6 ஆத்துமாக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். இப்போ ஒரு 15-20 பேர்கிட்ட என்னுடைய சபைக்கு வராங்க. அநேக அற்புதங்கள் ஆண்டவர் செய்கிறார். என் பிள்ளைங்கள்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. என் ஊழியம் ஆசீர்வாதமாக ஆண்டவர் நடத்திருக்கிறார். எனக்கு இப்போ 56 வயசு ஆகுது. சுகரு கிடையாது, ப்ரெஷரு கிடையாது, பிபி கிடையாது, எதுவுமே கிடையாது. நல்லா ஆக்டிவாக ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறார். எந்த ஒரு குறை இல்லை. நல்லா வல்லமை, நல்ல பலனை கொடுத்துருக்கிறார். எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய அந்த பலனை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த தொலைக்காட்சி மூலியமாக கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் என் சாட்சி உங்களை பலப்படுத்துன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். அவரை நம்புறவங்க யாரும் கெட்டு போனது கிடையாது. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார் என்ற வேத வார்த்தையின் பிரகாரம் அவர் தான் எங்களை கனப்படுத்தி நடத்தியிருக்கிறார். இன்றைக்கி நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஊழியத்துக்கு உண்டான எல்லா தேவைகளை கர்த்தர் சந்தித்து கொண்டிருக்கிறார். அவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு போதகராக இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் பேசியிருக்கிறேன். என் சாட்சி, என் வாழ்க்கையில் நடந்த சாட்சியெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ சாட்சி இருக்கும். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையாக சாட்சி சொல்லும்படியாக ஆண்டவர் உங்களை ஏற்படுத்துவார். அதனால் எது குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம வீட்டுக்காரர் இது மாதிரி இருக்கார, இப்படி பயங்கரமான குடிகாரனை என்னையே மாற்றினார். உங்கள் கணவரை மாற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? உங்கள் கணவரை மாற்றுவார், உங்கள் பிள்ளைங்களை மாற்றுவார், உங்கள் குடும்ப கஷ்டத்தை மாற்றுவார். இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்குன தேவன் அவர் தான். அவரால் தான் முடியும். அவர் தான் நல்லவராகிறார். இந்த உலகத்தில் எவ்வளோ நாள் நம்ம இருக்க போகிறோம், எவ்வளோ நாள் நம்ம வாழ போகிறோம். இருக்கிற நாட்களை, கொடுத்த நாட்களை நம்ம என்ன பண்ணணும், நாட்களை பிரயோஜனப்படுத்தி நம்ம வாழணும். உலக வாழ்க்கையில் நம்ம ஒரு நாளைக்கு நம்ம மறிக்க தான் போகிறோம். யாரும் உயிரோடு இருக்க போகிறது கிடையாது.
ஒரு நாளைக்கு மறிக்க போகிறோம். ஆனால் அந்த மரணம் பிரயோஜனமாக இருக்கணும். தேவையில்லாத பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு இருந்த என் வாழ்க்கையில் எவ்வளோ பணம் காசெல்லாம் போச்சு, எதுவுமே என்னை மீட்டு எடுக்கலை. என் மனைவியுடைய வார்த்தையை நான் கேட்டேன். அன்றைக்கி கேட்ட அந்த வார்த்தை இன்னை வரைக்கும் என்னை ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவரை நம்புறவங்க ஒருபோதும் கெட்டு போனதில்லை. அல்லேலூயா. பாவத்திலையும் சாபத்திலையும் பொல்லாத வழியில் இருந்த என்ன மாற்றின தேவன் உங்களையும் மாற்ற அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. இந்த தொலைக்காட்சி மூலியமா பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். அவரை நம்புறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு வேதம் சொல்லுது. குதிரை யுத்த நாட்களுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அவரால் தான் ஜெயம் வரும். அவரை நம்புங்க. எந்த மந்திரக்காரனும் எந்த சூனியமோ எந்த இதுவோ எந்த காரியத்தையும் நம்பி இருக்காதீங்க. யாருடைய ஆலோசனை கேட்டு நடக்காதீங்க. உங்கள் ஆலோசனை நல்ல ஆலோசனை நல்ல காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நடத்தும். ஆலோசனை இல்லாத சங்கதி சீர்கெட்டு போயிடுமா? கேளுங்க. உங்கள் மனைவி சொல்கிற வார்த்தையை கேளுங்க. நல்ல வழி எது அதில் நடங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். நல்ல வழி எது தேர்ந்தெடுக்கணும். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களை கூட சமாதானமாக மாற்றுவாராம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுது. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். அவருக்கு பிரியமாக இருந்தனால்தான் என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். அதனால் நீங்கள் உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொன்னால் ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த நிகழ்ச்சியை எனக்கு சாட்சி சொல்லும்படி ஏற்படுத்தின அன்பு பாஸ்டர் டானியலுக்காக நான் கர்த்தரை சோத்தரிக்கிறேன். அவர் மனைவி பிள்ளைங்களை கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். அவர் செய்கிற ஊழியத்தை கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். அவர் ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு இன்றைக்கி இந்த நாளில் நான் இந்த சாட்சியை பகிர்ந்து கொள்ளும் போதோ அவருடைய காரியங்களை நான் கேட்டு தெரிஞ்சுக்கினேன். இந்த ஊழியம் இவ்வளோ நாளாக நான் செய்துட்டுருக்கிறேன். இதுக்கு உண்டான எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் இல்லை பிரதர், நான் இது ஒரு ஊழியமாக செய்துட்டுருக்கிறேன்ட்டு அவர் சொல்லும் போது என் மனசு ரொம்ப துக்கப்பட்டது. இப்படியாப்பட்ட ஒரு பிரயாசப்பட்டு ஒரு ஊழியக்காரங்களுக்கு பிரயாசப்பட்டு அவங்க சாட்சியை அநேகருக்கு சொல்லும்படி அவர் இந்த பிரயாசப்பட்டு இந்த சேனலை ஏற்படுத்தி இந்த சேனலில் அவங்களுடைய மேன்மையை காட்டாத மற்றவங்களுடைய காரியங்களை வெளிப்படுத்த அவருக்கு அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கார் பாருங்க. அதுவே ஒரு பெரிய பாக்கியம். அவர் மனைவி பிள்ளைங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவங்க ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் கொடுக்கப்பட்ட ஆண் பிள்ளைக்காக பெண் பிள்ளைக்காக அவங்க மனைவிக்காக அவங்க ஊழியத்துக்காக இந்த சேனலுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதனால் இந்த ஊழியத்துக்கு எவ்வளோ தேவை இருக்குது, நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை நடத்துவார். நான் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரலோக பிதாவே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம். ஆண்டவரே, அடியனை கொண்டு வந்து உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் என்னை நடத்தினீங்க. சாட்சி சொல்லும்படி என்னை ஏற்படுத்தின இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த சாட்சியை கொடுத்து ஆண்டவரே என்னை வரவைத்து சாட்சி சொல்லும்படி ஏவன அன்பு பாஸ்டர் டானியலுக்காக அவர் மனைவி பிள்ளைங்களுக்காக ஸ்தோத்திரம்பா. அவர் செய்கிற ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவரையும் ஆசீர்வதிங்க, அவரையும் பலப்படுத்துங்க. ஆண்டவரே, அவர் போக்கிலும் வருத்திலும் உடைய கரம் இருந்து அவர் வழிநடத்தும்படியாக செபிக்கிறப்பா. இன்னும் ஆண்டவரே, இன்னும் என்னென்ன தேவைகள் அவர் எதெல்லாம் விரும்புகிறாரோ அதெல்லாம் ஆண்டவரே இந்த அப்பா ஸ்தோத்திரம் இந்த ஊழியத்துக்கு நீங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரன் சகோதரிகளுக்காக, குடியிலையும் பாவத்திலையும் சாபத்திலையும் இருக்கிற பொல்லாத ஜனங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, இவங்களை எல்லோரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, அவங்க குடும்பத்தில் ஆண்டவரே இருக்கிற எல்லா குடியின் ஆவிகள், மந்திரத்தின் ஆவிகள், வேச்சார ஆவிகள், வேசித்தன ஆவிகள், ஆண்டவரே சோத்திர கலகத்தின் ஆவிகள், குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள், ஆண்டவரே அவங்க கூடாரத்தை விட்டு வெளியேறும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஆண்டவரே பார்க்குற எல்லா குடும்பங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்பா. உங்களை எல்லோரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்களுடைய எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள்
எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.